கிறிஸ்துக்கள் அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வர மாதிரி பெரியல் ஸ்டடியில நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? எலெக்ஷன் ஆஃப் எல்டர்ஸ். சரிங்களா? அந்த ஒழுங்குமுறைகள் அப்படிங்கிற ஒரு காரியம் பார்த்துட்டு இருக்கோம். போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, அதாவது போன வாரம்னா நம்மளுடைய ஆன்லைன்ல தலைப்பு பார்த்தோம்னா, பிரசங்கிக்காக அழைப்பு வந்தது என்று தவற புரிந்து கொள்வது அப்படிங்கிற ஒரு தலைப்பு. அப்ப சாதாரணமா கிறிஸ்தவர்கள்ல எல்லாமே முக்கால்வாசி என்னதான் விரும்புறாங்க அப்படின்னா, போய் மேடையில் ஏறி பேசணும். பொதுவாக கிறிஸ்தவருடைய ஒரு விருப்பம் என்னவா இருக்கு? அதுக்கு அவங்க சொல்லுகிற காரணம் எனக்கு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? அழைப்பு கொடுத்து இப்ப உங்கள் புத்தியில சாட்சியாக உங்களை பேச வைக்கிறாரு. அநேகரை மனம் திருப்புறதுக்கு, அநேகரை கொண்டு வரதுக்கும் பேச இது பண்றாரு அப்படின்னு சொல்லி வந்ததா எல்லாருமே மேடையில ஏறிடுறாங்க. எல்லாருமே ஸ்பீக்கர் ஆகணும் அப்படின்னு தான் விரும்புறாங்க. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், பிரசங்கம் அப்படிங்கிறது நாட் ஒன்லி பை ஸ்பீக்கிங். இல்லைங்களா? பிரீச்சிங் பண்ற நோவா நீதியை பிரசங்கித்தாருன்னா எப்படி பண்ணாரு? நம்மள மாதிரி மைக் பிடிச்சிட்டா பேசினாரு? அவரு கேரக்டர்ல, அவரு கிரியையில காட்டினார். நோவா என்ன பண்ணாரு? தேவன் சொன்ன சில விஷயங்களை அப்படியே ஒபே பண்ணி அவரு அந்த கப்பல் கட்டுறாரு. அந்த டைம்ல பெருசா மழை வரும்போது ரெண்டு பிரசங்கம் பண்றதுக்கு ஏறிதான் பேசுது அப்படின்னு நம்முடைய ஜீவியமே ஒரு பிரசங்கம். அப்ப பொதுவாக எல்லா இடத்துலயும் பிரசங்கம் பண்ண அவங்களோட நோக்கம், புரியுதுங்களா? அவங்களுடைய ஆசை. இப்ப நமக்கு எல்லாருக்கும் வந்தது அவங்களுடைய ஆசை, அவங்களுடைய நோக்கம். அவங்க இந்த மாதிரி இருக்கணும்னு மைண்ட்ல நினைச்சிட்டு இருந்தாங்க. சோ அதுக்காக அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? ரொம்ப பிடிச்சு போய் அதை அவங்க அங்க செய்யறாங்க. கரெக்டா? ஆனா உண்மையிலே பிரசங்கம் யாருக்கு தான் அப்படின்னா, யாரெல்லாம் உண்மையாக ஒப்பு கொடுத்து அந்த உடன்படிக்கைக்குள்ளாக கான்சக்ரேஷன், ஞானஸ்தானத்துக்குள்ள, ஞானஸ்தானம் இந்த தெரிஞ்சுக்கிட்டு சத்தியங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஓகேங்களா? தொடர்ந்து நம்ம என்ன தொடர் பிரசங்கம் அப்படிங்கிறத நாம தப்பா புரிஞ்சுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு காரியத்தை பார்க்கணும். ஏன்னா பிரசங்கம் பண்ணுகிறதுங்கிறது சாதாரண வேலை கிடையாது. ஒரு சாதாரண அபூர்வ மனுஷன் நம்ம இந்த அபூர்ண மனுஷத்துல இருந்து அதி பரிபூரண வார்த்தைகளை பேசுறது முடியாது. முடியுமா? சாதாரண அபூர்வ நிலையில இருக்கிற பாவிகளாக இருக்கிற நமக்கு எப்படி முடியாது. அப்ப பேசுறோம் அப்படின்னா நம்மளுடைய பலம் அது நம்மளுடைய கிடையாது. பலம் தேவனுடைய கிருபை. புரிஞ்சுங்களா? இது அப்படிங்கிறப்ப நம்மளுடைய பெருமையெல்லாம் அடிச்சு உடஞ்சிருது. நமக்குள்ள பரிசுத்தாவி இல்லை அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியாது? ஒரு வார்த்தை கூட பேச முடியாது, கிரியை செய்ய முடியாது. அப்ப அவருடைய பலத்துலதான் ஒரு புது சிருஷ்டி கொடுக்கிறது. அவர்தான் வலிமை. அவ்வளவுதான். நூற்றி 38வது பக்கம், முதல் பாரா. ஆண்டவர் விசேஷமாக தெரிந்து கொண்டு ஒரு விசேஷமான வேலைக்கு 12 அப்போஸ்தலர்களை விசேஷமாக அழைத்தது உண்மைதான். அவருடைய ஜனங்கள் அவருடைய வார்த்தைக்கு செவிசாய்ப்பார்கள் என்றால் அவருக்கு விருப்பமானபடி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார். அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒன்றை ஒரு வேலைக்கும் மற்றொன்றை வேறு வேலைக்குமாக வைத்தார். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஆனால் அவர் அநேகர் தங்களை
போதகர்களாக ஏற்படுத்திக் கொள்வார்கள் என்பதை தெளிவாக கூறுகிறார். சபையானது தன்னிச்சையான ஆர்வமுள்ள சகோதரர்களை பாராமல் அவரையே தங்கள் தலைவராகவும் தொடர்ச்சியாக நோக்க வேண்டும். இந்த கடமைகளை செய்ய தவறுவது அவருடைய வார்த்தையை உதாசீனப்படுத்துவது என்று அர்த்தப்படும். ஆகவே அன்பும் கீழ்ப்படிதலும் குறைவுபடும். மேலும் இது இப்படிப்பட்ட ஒரு சபைக்கு ஆவிக்குரிய விதத்தில் சேதம் விளைவிப்பதோடு தானாக போதகராக ஏற்படுத்தி கொண்டவருக்கும் சேதத்தை விளைவிக்கும். ஆண்டவர் விசேஷமாக தெரிந்து கொண்டவர்கள் தான் யாரு அப்படின்னா விசேஷமான வேலைகளாக அங்க வருகிறது. ஓகே, ரைட். சோ இங்க 12 விசேஷமான ஒரு ஊழியக்காரங்களை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். அது யாரு? அப்போஸ்தலர்கள். அப்போ அவருடைய ஜனங்கள் அவருடைய வார்த்தைகளுக்கு செவி சாய்ப்பார்கள் என்றால் அவர் என்னன்னா தேவன் தன்னுடைய இஷ்டப்படி தனக்கு தேவையானவர்களை தேர்ந்தெடுக்கிறார். கரெக்டுங்களா? தனக்கு தேவையானவர்களை எங்கெங்க யார வைக்கலாம், 1,44,000 அந்த அங்கங்களாக யார் யார எங்க வைக்கலாம் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். கரெக்டுங்களா? ஆனா நம்முடைய வேலை என்ன அப்படின்னா அதுக்கு ஒப்பு கொடுக்குறது. கரெக்டா? அதை விட்டுட்டு நாம ஒரு இதை எடுத்துக்கிட்டு நான் தான் பிரசங்கம் பண்ணுவேன், நான் தான் போதகரா இருப்பேன் அப்படின்னா அது இந்த கீழ் இதுல குறைவுபட்டு ஒரு பிரச்சனை உருவாகும். ஆனா சுயமாயிருக்கு. அது யாருக்கு மட்டும் பிரச்சனை இல்ல, அவங்களுக்கும் பிரச்சனை. அதான் ஒரு ஷார்ட்டா இருக்கு. இதுல கொடுங்க, நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறது. ஷேர் ஆயிடுச்சு. ஹவுதா? ஆயிடுச்சுல்ல? காட்டுதேன். இது கொஞ்சம் டிலே இருக்கு. நெட் இன்டர்நெட் ஓகே, ஸ்டார்ட் சொல்லுங்க சார். பிரதர், இதுல பார்க்கும் பொழுது நம்ம வந்து ஆண்டவர் எப்படி 12 பேர் அப்போஸ்தலர்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறாருன்னு பார்த்தோம்னா, அவர் வந்து எல்லாமே எல்லா தாழ்ந்து பெற்றவங்களா இருக்க மாட்டாங்க. அவங்கவுங்க தனித்தனியா அவங்களுக்கு கொடுத்ததை அவங்க வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அதே மாதிரிதான் அவைகள் வந்து நம்மளோட பாடி உறுப்புகளை பார்த்தா கூட ஒன்னொன்னு விதத்துலதான் இருக்கு. ஒன்னொன்னு வேலையதான் செய்யுது. கை வந்து காலா இருக்க முடியாது, கால் வந்து கையா இருக்க முடியாது, கண்ணு வந்து வாயா இருக்க முடியாது, வாய் வந்து மூக்கா இருக்க முடியாது. அந்த மாதிரி அதது தகுந்த மாதிரி அதது வேலைகளை எப்படி செய்யுதோ அதே மாதிரிதான் இப்ப வந்து நம்மள வந்து புது சிருஷ்டிகளை கூட தேர்ந்தெடுக்கிறது கூட அப்படிதான் தேர்ந்தெடுக்கிறாங்க. மூப்பர்களும் அப்படியேதான் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேராகிராஃப்ல பார்க்கப்படும். விசேஷமா அப்போஸ்தலர்களை தான் ரொம்ப தெரிந்து கொண்டார் அப்படின்னு பாக்குறோம். ஆனா அவருடைய ஜனங்கள், அதாவது ஆண்டவருடைய ஜனங்கள் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணுங்கிறார். என்ன வார்த்தை அப்படின்னா நம்ம மத்தேயு 25:15 பாக்குறோம். அவனுடைய திறமைக்கு தக்கதாக அவங்கவுங்களுக்கு வேலை கொடுத்திருக்கிறாரு. அதை அவங்க என்ன பண்ணணும்? செவி சாய்க்கணும் அப்படிங்கிறாரு. ஆனா அநேகர் தங்களை போதகர்களாக ஏற்படுத்தி கொள்வார்கள் என்பதை தெளிவாக கூறுகிறார். நம்ம மத்தேயுல இயேசு கிறிஸ்தே சொல்றார், அநேகர் தங்களை என்ன பண்றாங்கன்னா போதகர்களாக ஏற்படுத்தி கொள்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஆனா சபையானது தன்னிச்சையான ஆர்வமுள்ள சகோதரர்களை பாராமல், அப்ப தன்னிச்சையா அவங்கவுங்க செயல்படுற மாதிரி இல்லாம என்ன சொல்றாருன்னா அவரையே தங்கள் தலைவராகவும் கர்த்தரை அவரையே அங்க போட்டிருக்கல, ஆண்டவர்னு சொல்லியிருக்க.
நோக்க வேண்டும். இந்த கடமையை செய்ய தவறுவது அவருடைய வார்த்தைகளை உதாசீனப்படுத்துவது என்று அர்த்தப்படும். அதாவது கர்த்தர் சொன்ன வார்த்தையை நம்ம உதாசீனப்படுத்துறதாக ஆயிடும். ஆகவே அன்பும் கீழ்ப்படிதலும் குறைவுபடும். அப்போ உதாசீனப்படுத்துறது என்ன ஆயிடுதுன்னா, அந்த கீழ்ப்படிதல், ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாததா ஆயிடும், அன்பு கூட குறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்றாரு. இப்படிப்பட்ட ஒரு சபைக்கு ஆவிக்குரிய விதத்தில் சேதம் விளைவிப்பதோடு தானாக போதகராக ஏற்படுத்தி கொண்டவருக்கும் சேதத்தை விளைவிப்புக்கும். அப்ப தானா அந்த சபைக்கான ஒரு காரியத்தை அங்க சொல்லாம தானா போதகராக ஏற்படுத்தி கொண்டா நிச்சயமா அங்க என்ன ஆகும்னா சபையில ஒரு கஷ்டம்தான் அப்படிங்கிறது. மாஸ்டர் வேற டீச்சர் வேற. மாஸ்டர் டீச்சர் ஆக்சுவலி my point here, brother, as please him, ஒரு word இருக்கு. Yeah, as please him, please him. ஆனா whoever is working as a body, நான் வந்து ஒரு அங்கம் அப்படி சொல்றோம். எல்லாரும் they will feel that it is a teachers, but நம்ம ஓட்டத்தை முடிக்கும் போது he should please us. அவங்க ப்ளீஸ் ஆகணும். So whoever is working, he should please, then only he can be. So நாம பண்றது இல்ல, நம்ம பண்ண வேலை he should please, that then only he can get that opportunity. அவர் வந்து நம்மள ஏற்றுக்கொள்ளணும், அங்கீகரிக்கணும். All will not have the same talents. One each other will have a different talents. And the talents அவங்க ப்ளீஸ் ஆகணும். So then only he can take them as a, that also one of the point he's saying, they should accept him as a head. Then only he can be. And hand was given to the church members only. You should be aware of it, whether he is working as a head of the church or not. செல்ஃப் ஆம்பிஷியஸா ஒர்க் பண்றாரா, இல்லைன்னா உனக்காக அவங்களோட வேலை பண்றதுக்காக நியமித்தாரா, அப்படி நீங்க சூஸ் பண்றதுக்கு நீங்க தயாரா இருக்கணும். அப்படி சர்ச்க்கும் காஷன் இருக்கு. as well as whoever ready to become as elder, that also he was given a caution. Two ways it is a caution given. பிரதர், இதுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறப்போ அது வந்து தேவனுக்கு சந்தோஷம். ஸோ we are pleasing him. ஸோ நாம தான் போய் நான் உங்களோட விருப்பம் நான் செய்வேன் அப்படி நம்மளோட சுய விருப்பம் எல்லாம் ஓரமா வச்சு தேவனோட சித்தம் செய்யறதுக்கு தான் நம்ம அங்கே அங்கீகாரம், நம்ம முழுசா அர்ப்பணிக்கிறத அந்த ஞானஸ்தானம்.
என்ன கொடுக்குறாங்க? பரிசுத்த ஆவி கொடுக்குறாங்க. எதுக்கு? அதுக்கான நம்ம நடக்கிறது. சோ அதுதான் நமக்கு தேவன் ஒரு அதிகாரம் கொடுத்திருக்காங்க. அங்க அவங்களோட பிள்ளைய நம்ம வேலை செய்யணும். இப்போ அங்க கொடுக்கப்பட்ட அந்த பரிசுத்த ஆவி நம்ம சரியா பயன்படுத்தாம இந்த ஓட்டத்துல சரியா ஓடாம தவறா நெக்லிஜெக்ட் பண்ணிட்டா நமக்கு அது என்ன ஆகும்னா, தேவன் நமக்கு கொடுத்த அந்த பரிசுத்த ஆவி உதாசீனப்படுத்துற மாதிரி, நம்ம நெக்லெக்ட் பண்றது மாதிரி. தேவனோட குமாரல் அப்படி என்ன பண்றது மாதிரி வேற எந்த ஜனங்களுக்கு இல்ல. ஆனா புதுசா நமக்கு தான் அந்த அந்த வாய்ப்பு நமக்கு தேவன் கொடுத்திருக்காங்க. அப்பேற்பட்ட அந்த ரைட்ஸ் வந்து நம்ம துணிகரமா நம்ம என்றோம் உதாசீனம் பண்றோம். சோ அந்த மாதிரியான நமக்கு அங்க எடுத்துக்கலாம். நான் போய் வேலை செய்யறேன்னு அவங்க அப்பாட்ட சொல்லிட்டு போகாம இருப்பாரு. சரிங்களா? ஒருத்தர் என்ன பண்ணுவாரு, நான் போகலன்னு சொல்லிட்டு போய் வேலை செய்வார். இதான் உதாசீனப்படுத்து. அது இஸ்ரேலுக்கு நமக்கு இப்படி நம்ம சிம்பிளா எப்படி எடுத்துக்கலாம். மாஸ்டர்னா ஹெட் மாஸ்டர், ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர். மாஸ்டர்னா டீச்சர்ஸ் அப்படின்னு கூட சிம்பிளா கான்செப்ட்ல சொல்லி கொடுக்கறது. ஹெட் மாஸ்டர் அதான் ஸ்கூல் மாதிரி. அப்படி வச்சுக்கலாம். ஸ்கூல் ஓனர் வந்து தேவன், ஹெட் மாஸ்டர் வந்து ஏசு கிறிஸ்து, பாஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூப்பர்கள், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாம, ஸ்கூல் வந்து சபை. இது மீன்ஸ் இப்படி எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கலாம். ஈஸியா ஈஸி டு ரிமெம்பர். இந்த பேரல என்னோட இந்த பேரல என்னோட புரிதல் அப்படின்னா நான் ரெண்டு விஷயம் பார்க்கல. ஒன்று வந்து அப்போஸ்தலர்கள் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி தேர்ந்தெடுத்தாரோ அதே மாதிரி தான் சபை மக்களே வந்து தேர்ந்தெடுத்தார். ஸோ அந்த அழைப்பு வந்து ஒவ்வொருத்தருக்கு கொடுக்கப்பட்டது. ஸோ அப்படின்னும் போது அந்த 1,44,000 பேர் அப்படின்னும் போது அந்த 1,44,000 பேருக்கு அந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தாளந்து கொடுக்கப்பட்டிருக்கு. 1,44,000 கிரியைகள் இருக்கு. ஸோ நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த அழைப்புல நம்மளோட தாளந்து என்னன்னு சொல்லிட்டு நாம தான் கண்டுபிடிக்கணுமே தவிர, இவர் வந்து சப்ஜெக்ட் எடுக்கிறாரு, இவர் வந்து என்ஜாய் பண்றாரு அப்படின்ற ஒரு நம்மளோட இதுல போகாம தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட தாளந்தை நாம தான் வந்து அதை தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுல முழு ஈடுபாடோட போய் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அந்த அழைப்புக்கான ஒரு உண்மையான அர்த்தமும் அதுக்கான கோலம் வந்து நம்மளால ரீச் பண்ண முடியும். அதே மாதிரி தான் சபையோட மூப்பர் ஆகிறதுக்கும் சரி. ஸோ தேவனாலும் தேவனுடைய ஜனங்களா இருக்க சபை மக்களாலும் மட்டும்தான் தேர்ந்தெடுக்கணுமே தவிர, மூப்பரை வந்து வாண்டடா வந்து எனக்கு வந்து நான் வந்து இது பண்றேன், நான் வந்து எனக்கு இவ்வளவு டேலண்ட் இருக்கு, அந்த டேலண்ட் இருக்கு, ஸோ வந்து நான் வந்து மூப்பரா இருக்கணும் அப்படின்ற ஒரு சுயநலத்தோட அந்த மேட்டின்மையில வந்து பண்ணக்கூடாது அப்படின்ற என்னோட கருத்து. அதுதான் தன்னிசையா பண்ணாம சபை மக்கள் மூலமா தேவன் மூலமா அது வந்து தேர்ந்தெடுக்கிறதா கரெக்டான ஒரு ஒழுங்குமுறை. அப்பதான் சபைக்குள்ள ஒரு சந்தோஷமான ஒரு நிலையம் உண்டாகும். அது கரெக்டான வழியில போக முடியும். அப்படி இல்லைன்னா நிறைய சலசலப்புகள், நிறைய பிரச்சனைகள், அது மாதிரி ஒரு பிளவுகள் அந்த மாதிரி எல்லாம் உண்டாகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு என்னோட கருத்து. புரிந்து கொள்ள மெயின் கீழ்படிதல். அதே மாதிரி அந்த பெருமை வந்துச்சு அப்படின்னா அவர் தான் எல்லாத்தையும் செய்யணும், சரிங்களா? அப்படிங்கிற அவர் தான் எல்லாம் செய்யுங்கிறத விட எல்லாருமே அவர் கீழே தான் இருக்கணும். அவர் தான் எல்லாம் செய்யணுங்கிறப்ப அது ஒரு விஷயம். யாருமே இல்லாத பட்சத்துல ஒருத்தர் தான் செய்யணும், சரிங்களா? ஆனா எல்லாருமே அவருக்கு கீழே இருக்கணும் அப்படிங்கிற நிலை வந்து இதான் பொதுவாக கிறிஸ்தவ என்ன நடக்கும், கிறிஸ்தவத்துல என்ன நடக்குதுன்னா ஒருத்தர் அங்க கேக்குதுங்களா?
ஸோ அவர் தான் இருக்கணும் அப்படிங்கிறப்பதான் பிரச்சனைகள் அங்க வருது அப்படிங்கறது நம்ம பாக்குறோம். ஸோ அதுக்கு தான் இந்த எலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு முறையை வந்து கரெக்டா ஒழுங்குபடுத்தணும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும். அதுக்கு வந்து இந்த பாடங்கள் முக்கியமா யாருக்கு தெரியணும் அப்படின்னா சபைக்கு தெரியும். ஆனா முக்கால்வாசி என்ன பண்ணுவாங்க, இந்த எலெக்ஷன் எல்டருக்கு டீக்கனுக்கும் போய் பாடங்கள் கத்துக் கொடுத்துட்டு வருவாங்க நிறைய பேர். சரிங்களா? அதுதான் பொதுவா நடந்துட்டு இருக்குது. எல்லாரும் எலெக்ஷன் சொல்லிட்டு சப்ஜெக்ட் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு போயிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு வருவாங்க. இவங்க அவரை விட அங்க இருக்கிறவரை விட அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் ஒரு வேலை, பட் அவங்களுக்கே அட்வைஸ் பண்ணிடுவாங்க. ஆனா சபைக்கு தான் என்ன வேணும், இந்த பாடம் இதெல்லாம் முழுசா தெரியும். அதுதான் பிரதர் வந்து யாருக்கு தான் எழுதுறாரு பாடங்கள், சபைக்கு தான் எழுதுறாரு. ஸோ இங்க வந்து நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்கள் தெரிவிக்க சூஸ் பண்றது பார்த்தா நமக்கு கிளியரா இருக்குது. ஒரு ஸ்பெஷல் மீட்டிங்காக தான், ஒரு ஸ்பெஷல் பர்பஸ்க்காக தான் அவங்களுக்கு தேர்ந்தெடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னா அங்கங்கமா இருக்கிற நமக்கும் நம்ம இந்த கோவனன்ட் வந்துட்டோம் அப்படின்னா தனிப்பட்ட முறைமையில தான் அந்த நம்ம செய்யற வேலை வந்து கண்டிப்பா இண்டிவிஜுவல் இருக்கும். இந்த டிஃபரன்ஸ் யூனிக் இருக்கும். ஸோ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி அந்த சகோதரன் இப்படி செய்யறாங்களே, நான் எதுக்கு செய்யக்கூடாது, அந்த எண்ணம் வந்து நமக்கு கண்டிப்பா வரக்கூடாது. இப்போ ஒரு பேசுறாங்க அப்படின்னா நல்லா பேசுறாங்க, நானும் பேசணும், அப்பேற்பட்ட அந்த எண்ணம் வந்து கண்டிப்பா ஒரு பரவாயில்லையே, அவர் சொல்லியே அவரை மாதிரியே பேசணும் அப்படின்ட்டு இவங்க என்ன பண்ணாங்க, வீட்டுல எல்லாம் பிராக்டிஸ் பண்றாங்க. அதெல்லாம் இருக்குது. சரி, இது வந்து ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா? இல்ல. இப்போ வந்து இப்போ ஒருத்தர் வந்து பெரிய டிஜிஎஸ் இருக்காரு, அவரை மாதிரியே பேசணும்னு சொல்லிட்டு மிமிக்ரி பண்றது இல்லைங்களா? அவரை மாதிரியே உனக்கு என்ன தாளம் இருக்குதோ அவங்க என்ன பண்ணாங்க, பேசுறது இல்லைங்களா? அவங்களுக்கு என்ன தாளம் இருக்கோ அவங்க அந்த இதுல பேசணும். ஒருத்தர் மாதிரி அவர் மாதிரி பெரிய ஒருத்தர் இருந்துட்டு ரோல் மாடல் காட்டிட்டாரு. நமக்கு ரோல் மாடல் யாரு தான்? ஏசு கிறிஸ்து மட்டும் தான். அவர் என்ன ஸ்டைல்ல பேசினாருன்னு நமக்கு பைபிள்ல தான் இருக்கு. அது மட்டும் தான். சினிமாவில் நடிச்சு காட்டுறாங்களே அவங்க எல்லாம் கூட சினிமாவுக்காக நடிச்சு காட்டுறாங்க. ஏசு கிறிஸ்து கண்டிப்பாக நாம் எதிர்பார்க்கிறத விட ரொம்ப நல்லா தான் பேசியிருப்பாரு. சினிமா எத்தனையோ படங்கள் சினிமா எடுத்தாலும் அந்த சினிமா எல்லாம் எடுக்கிறத ஹீரோஸை காட்டில அவர் என்ன பண்ணிருப்பாரு, ரொம்ப தான் நல்லா பேசியிருப்பாரு. அது மாதிரி நம்ம பண்ண முடியுமா? வாய்ப்பே இல்லை. கரெக்டா? அப்ப யாருக்கு என்ன தாளம் இருக்கோ அதுல வந்து பொருந்தணும். அது மாதிரி அவங்க அந்த வேலையை செய்யணும். ஆனா எல்லாருமே பிரசங்கிக்கணும். ஆனா பிரசங்கம்னா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், பேசுறது மட்டும் இல்ல, கிரியையிலையும் பிரசங்கம் பண்றது. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம், தேவ தூதர்களும் நமக்கு என்ன, நம்ம யாருக்கு பிரசங்கம் பண்றோம்? விழுந்து போன தேவ தூதர்களுக்கும் பிரசங்கம் பண்றோம். கரெக்டுங்களா? இயேசு கிறிஸ்து மரிச்சோன்னு அவர் இப்ப எங்க பிரசங்கம் பண்ணாரு? காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கம் பண்ணாரு. இல்ல அதெல்லாம் நம்ம தெரியும் இல்லையா? அது அதனுடைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதான் நம்ம பேசிக்கே படிச்சோம். சரியா? ஓகே, அடுத்தது நான் முடிக்கலாம். ஸோ அப்படி நமக்கு யூனிக் நம்மளோட காலிங் வந்து தனிப்பட்ட முறையில தனியா பர்பஸ்க்காக தான் தேவன் வந்து நமக்கு அந்த அழைப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம வேற சகோதரர்கள் பார்த்து இப்போ பிரதர்ஸ் நம்ம மிமிக்ரி நம்ம ரோல் மாடல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆனா நமக்கு அப்படி ஒரு தலாந்து தேவன் நமக்கு கொடுத்திருக்காங்க. அதுதான் நம்ம எபிலிட்டி அங்கே சொல்றாங்க. அந்த எபிலிட்டிக்கு தக்க மாதிரி நம்ம என்ன செய்ய முடியுமோ அதுதான் நம்ம செஞ்சாதான் அந்த சபையிலோ அந்த அங்கங்கமா எங்க நம்ம கரெக்டா போய் மேட்ச் ஆகுமோ அங்க போய் அந்த அங்கங்கமா நம்ம மேட்ச் ஆக முடியும். தவறா வேற மாதிரி நம்ம நினைச்சிட்டு வேற அந்த சகோதரர் மாதிரி நம்ம செய்யலாம் அப்படி போட்டு நம்ம எபிலிட்டி வந்து அங்க நம்ம முழுசா செய்ய முடியாது. ஸோ அப்படின்னா கண்டிப்பா நம்ம அந்த சபையிலோ அந்த அங்கங்கமா நம்ம எங்கேயோ ஃபிட் ஆக முடியாது. ஸோ அது ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம இருக்கணும் அப்படியோட கருத்து எனக்கு. இதுல பேர் சபைகள்ல சில இடத்துலாம் இந்த மாதிரி எப்படி நடக்கும்னா, இந்த அந்நிய பாஷை பேசுறாங்க இல்லையா, அதை வந்து அவங்க கத்துக் கொடுக்குறாங்க. அந்நிய பாஷை பேசுறது வந்து அதுக்குன்னு ஒரு ட்ரைனிங் கிளாஸ் எல்லாம் இருக்கு. அது நான் நேர்லயே பார்த்தேன். இல்லை இப்படிதான் இப்படி ரபாபா, அப்போ இந்த இதுக்கப்புறம் இந்த ஸ்லாங் வரணும், இந்த இதுக்கப்புறம் அது வந்து ஆக்சுவலி வெரி பிக் மோட்டிவேஷனல் மியூசிக் சாங்.
புரியுதுங்களா? ஒருத்தர் வந்து உள்ளுக்குள்ளே இந்த சில ஸ்லோகம்லாம் சொல்லுவாங்க. ஹிந்துஸ் வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா? என்ன சொல்லுவாங்க ஹிந்துஸ்? இந்த ஓம் அப்படின்னா அந்த உள்ளுக்குள்ள இருந்து ஒரு எனர்ஜி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்ற மாதிரி, அதே மாதிரி இதையும் ஆக்கிட்டாங்க. அந்நிய பாஷை ஆக்கிட்டு அது கிறிஸ்டியன்ஸுக்கு உள்ளுக்குள்ளேருந்து அந்த ஒரு எனர்ஜியை எடுக்கிற மாதிரி இந்த ஸ்லாங் அதுதான் அவங்க எல்லாரும் ஃபாலோ பண்ணும். அதை வந்து கத்துக் கொடுக்குறாங்க. வெளியே தெரியாது. சில பேர் தெரியாம அங்க கத்துவாங்க. ஆனா அவங்களுக்கு அந்த மிமிக் ஒட்டி. இதெல்லாம் மிமிக்ரி. சரிங்களா? சோ இதெல்லாம் எதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன். அடுத்து இச்சபையானது தன்னிச்சையான ஆர்வமுள்ள சகோதரர்களை பாராமல் அவரை தங்கள் தலையாகவும் தலைவராகவும் தொடர்ச்சியாக நோக்க வேண்டும். அது புரியல. அதான் பேசுவோம். நம்ம ஆக்சுவலி சபை வந்து தன்னிச்சையான தலைவர்களை பார்க்காம இயேசு கிறிஸ்துவை தான் அவரைனா ஆண்டவரை தான் தலையாகவும் நம்முடைய தலைவராகவும். ஒரு சபைக்கும் தலைவர் யாரு? ஒரு சபைக்கும் தலைவர் அந்த ஒரு சபையில இருக்க பாஸ்டரா? கிறிஸ்து இயேசு தான். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம் பிரதர். நமக்கு எஸ்ஐல வரும், நமக்கு ஒரு 7 ஸ்ரீ சேர்ந்து ஒரு புருஷன் வந்து சூஸ் பண்றப்போ எதுக்குன்னா ஜஸ்ட் ஃபார் நேம் ஷேக் நீங்க எங்களுக்கு ஹஸ்பண்டா இருங்க அப்படி நம்ம பேசிக்ஸ்ல அது பாக்குறோம். ஆனா அவங்களோட சாப்பாட்டு, அவங்களோட ட்ரெஸ், அவங்களோட சிஎம் என்னவா இருக்கும் அதுவா செய்வாங்க. அது எதுனா பேர் சபை. ஆனா ஜஸ்ட் நேம் ஷேக் தலையா நீங்க இருங்க அவள்தான் சொல்றாங்க. சோ அப்படி அவங்க தெரியாம தலையா நீங்க இருங்க, பட் மத்தது எல்லாமே நாங்க செய்யறது நாங்க செய்யட்டும் அப்படி சொல்றாங்க. அன்மியூட் சரி. பேர் சபையில பார்த்தா நீங்க போப்பு தான் தலைவர் அப்படி சொல்லுவாங்க. அந்தந்த போப்பு தான் மாஸ்டர். சரிங்களா? அவரை மிஞ்சி அவங்க இறங்கி போக தெரியாது. அவர்கிட்ட போறதுக்கே கஷ்டம். இப்போ வந்து நம்ம தாழ்ந்த அடிப்படையில் வந்து வேலை பார்க்கணும். நம்ம ஒவ்வொருத்தரும் தாழ்ந்து கொடுத்தாங்க. அதை நம்ம கண்டுபிடிச்சு அந்த தாழ்ந்த நிலையில் பார்க்கும்போது நம்ம அந்த தாழ்ந்த அடிப்படையில் இந்த வேலை செய்யும்போது அந்த வேலை வந்து நம்ம கிரியையில வந்து வெளிக்காட்டுறோம். அப்ப அந்த கிரியையில வெளிக்காட்டும் போது அந்த கிரியை வந்து நம்ம மனுஷங்க பாக்குறாங்க நம்ம செய்யாம தேவன் அவங்க பாக்குறாங்க நம்ம தேவனுக்கு பயந்து செய்யும் போது அந்த கிரியை கூட அது முழுமையாக பாக்குறோம். சரியான பாயிண்ட். கரெக்ட். தேவனுக்கு பயந்துதான் நம்ம எல்லா காரியமும் செய்யணும். தேவனுக்காக செய்யணும். சரிங்களா? மனுஷர் முகத்தை பார்க்கலாம், தேவன் இருதயத்தை பார்க்கிறார். நம்ம மனுஷரை திருப்தி பண்றதுக்காக இல்ல. ஒரு வசனம் இருக்கு, அது என்ன வசனம்? இல்ல, அதாவது நம்ம இந்த சத்தியத்தை சொல்றப்ப தேவன் தெரியப்படும்படி நான் செய்யணும். அதாவது இந்த வேத வாக்கியங்களை பகுத்து போதிக்கிறவனாயும் சத்திய வசனங்களை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நிற்கும். மனுஷருக்கு முன்பாக உத்தமனாய் நிற்கணும்னா எல்லாரும் போராடுறாங்க. கரெக்டா? எல்லாரும் என்ன நல்லவன் சொல்லணும், என்ன நல்லவன் சொல்லணும், அப்பதான் என் வார்த்தையை கேட்பாங்க. கரெக்டுங்களா? என்ன அதுக்காக தான் எல்லாரும் போராடுறாங்க. கரெக்டுங்களா? பட் தேவனுக்கு முன்பாக உத்தமனா அது யாருக்கு தெரியாது? தேவன் தான் தெரியும். நடிக்கலாம் வெளியில. கரெக்டுங்களா? வெளியில நடிச்சா ஜனங்களா பாவம் ஏமாந்துருவாங்க. தேவனுக்கு தெரியும். அப்ப ஏற்ற வேலையில கரெக்டா என்ன பண்றாரு தேவன்? அவங்களுக்கு பாதிப்பு கொண்டு வந்துடுறாங்க. எவ்வளவு பெரிய ஆளா இருக்கும். தேவனுக்கு முன்பாக அது ஒண்ணும் இல்லை. இதை பார்த்தா ஏழை பணக்காரரு, வெள்ளை கலரு, கருப்பு கலரு, சிவப்பு கலர் எதுவுமே கிடையாது. தேவனுக்கு முன்பா புது சிருஷ்டி. அது இல்லைன்னா இப்படி தேவனுடைய தூளை எடுத்துட்டு
ரொம்ப அநியாயம் பண்ணிட்டு இருந்தாலும் தேவன் அடிக்கிறார். அங்க மட்டும் இல்ல, உலகத்துல கூட தேவன் ஒரு லிமிட்டுக்கு மேல அந்த தேவனுடைய திட்டத்தை மாத்துறதுக்கு யாராவது ட்ரை பண்ணாங்கன்னா அங்க அடிச்சிடறாரு. He will not allow. He will allow, but we don't know. That is also under God's plan. Correct? Correct. இந்த விஷயத்தில் ஆண்டவருடைய கட்டளை தெளிவாக இருக்கிறது. தன்னைத்தான் உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். லூக்கா 14:11. சபை ஆண்டவரை தேடவும் அவர்களது ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் இந்த கட்டளையை, ஆவியின் இந்த சிந்தனையை பின்பற்ற வேண்டும். வைராக்கியமும் உண்மையும் விடாமுயற்சியும் நன்மை செய்யும்படியாக சிறிய விஷயங்களில் வெளிப்படுத்தி காட்டுபவர்களை மாத்திரமே முன்பாக நிறுத்துவது ஆண்டவருடைய செயல்பாடாகும். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்தில் உண்மையானவனாய் இருக்கிறான். லூக்கா 16:10. கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். மத்தேயு 25:21-23. கணம் என்கிற ஏணியின் படி மட்டத்தில் எப்பொழுதுமே அதிகமான இடம் உண்டு. யாதென்றால் இப்படியாக ஆண்டவருக்கும் சத்தியத்திற்கும் சகோதரருக்கும் தாழ்மையான வழியில் ஊழியம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவர்களே, அவர்கள் எல்லாம் அதற்கேற்ற தருணத்திற்கு அதிக காலம் காத்திருக்க வேண்டியதில்லை. ஆனால் பொறுமையின் ஆவி உள்ளவர்கள் மனுஷன் பார்வையில் கனம் தரக்கூடிய ஊழியத்திற்காக இப்படியாக ஊழியம் வெறுத்து ஒதுக்கி தள்ளுபவர்கள். உண்மையாயிருக்கிறவர்கள் எப்படிப்பட்ட ஊழியத்திலும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஆண்டவரும் இப்படிப்பட்டவர்களுக்கு விலாசமான வழிக்கு மேல் வழியை திறந்து கொடுப்பார். இவ்விதமாக ஆண்டவருடைய சித்தத்தை பரத்தில் இருந்து வருகிற ஞானம் மூலமாக வெளிக்காட்டி, விசேஷமாக தலையாய் இருக்கிறவரின் சித்தத்தை கிறிஸ்துவின் சரீரமான சபையின் அங்கங்கள் தங்கள் கரங்களை நீட்டி தனது வாக்கை போடுவதில் புது சிருஷ்டியின் ஒவ்வொரு அங்கமும் பின்பற்றுவதில் கவனமாய் இருக்க வேண்டும். இந்த விஷயத்தை குறிச்சு இதுல படிச்சத ஆண்டவருடைய கட்டளை தெளிவாக இருக்குது அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. இத நீங்க தான் ஆரம்பிச்சீங்க, நானே பேசிட்டு இருக்கேன். மாதிரி ஆண்டவருடைய அவர்தான் தலை, அவருடைய வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ணணும், கீழ்ப்படியணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதே தான் இங்கேயும் சொல்றாரு. இந்த விஷயத்துல ஆண்டவருடைய கட்டளை தெளிவாக இருக்கிறது. ஏற்கனவே நமக்கு சொல்லிட்டாங்க, கீழ்ப்படிதல் அன்பு நம்மள்கிட்ட காணப்படணும் அப்படின்னு. அப்போ தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் அப்படின்னு நாங்க சொல்றோம். அப்போ யார் ஒருத்தர் தன்னை தாழ்த்தணும், எப்படி தாழ்த்தணுங்கிறத கீழே கொடுக்குறாங்க. அப்ப ஆண்டவரை தேடவும் அவர்களது ஆண்டவருக்கு கீழ்ப்படியவும் அவருடைய கட்டளையையும் அந்த அந்த சிந்தை ஆண்டவருடைய சிந்தையை பின்பற்றுகிறவராக இருக்கணும் அப்படின்னு அங்க சொல்றாரு. அப்போ ஆவியின் சிந்தையை பின்பற்ற வேண்டும். வைராக்கியமும் உண்மையும் விடாமுயற்சியும் நன்மை செய்யும்படியாக சிறிய விஷயங்கள்ல கூட நம்ம என்ன பண்ணணும், வெளிக்காட்டணும். நிறைய விஷயங்கள், நிறைய வசனங்கள் சொல்றாரு. நிறைய ஒன்னொன்னா முழுமையா பார்த்தோம்னா இந்த ஒரு இது புரியும். ஆன்லைன்ல இருக்கவங்க கூட நீங்க என்ன கருத்துக்கள் எது இருந்துச்சுன்னா கை தூக்கலாம். சிஸ்டர் கார்த்திக் ஆன்லைன்ல சொல்லணும்னா வைராக்கியம் இருக்கணும்,
உண்மை, விடாமுயற்சி இதெல்லாம் நம்மள்ட்ட காணப்படணும். சின்ன விஷயத்துல கூட இதெல்லாம் இருக்கணும். வைராக்கியம், உண்மை, விடாமுயற்சி இதெல்லாம் சின்ன சின்ன விஷயத்துல கூட நம்ம அதை செயல்படுத்தணும் அப்படிங்கிறார். அதனாலதான் கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலும் என்ன பண்றாங்கன்னா உண்மை உள்ளவங்களாக இருக்கிறாங்க. அப்ப கொஞ்சத்துல உண்மை இல்லாட்டினா நம்ம என்ன பண்ண முடியாது, அநேகத்திலையும் நம்மள உண்மையா இருக்க முடியாது. அப்போ நம்மள கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறப்ப நம்மள தேவன் என்ன பண்றாருன்னா அதிகாரியாக வைக்கிறேன் அப்படிங்கிறார். இப்போ அது கொஞ்சத்திலேயே இருக்கும்போதே இப்போ ஒருத்தவங்க நம்ம உண்மை உள்ளவங்க நம்ம தெரிஞ்சுட்டா நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய பொறுப்புகள் கொடுப்போம். நிறைய இப்போ ஒருத்தர்கிட்ட பொருளை கொடுத்து இதை வச்சுக்கோங்கன்றோம். அவங்க பத்திரமா வச்சிருந்து கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அவங்கள நம்புவோம். நிறைய கொடுத்து இது பண்ணுவோம். அதே மாதிரிதான் தேவன் சொல்றாங்க கர்த்தரும். கொஞ்சத்திலே அந்த சின்ன சின்ன காரியத்திலே நம்ம உண்மையா இருந்தோம்னா நம்மளுக்கு தேவன் என்ன பண்றாரோ அநேக காரியங்களை நம்மகிட்ட கொடுக்குவாங்க அப்படின்னு அவங்க சொல்றாரு. அப்போ அடுத்தது கணம் என்கிற ஏணியின் அடிமட்டத்தில் எப்பொழுதுமே நம்ம என்ன பண்ணோம், அந்த ஏணியில ரொம்ப உயர்ந்து உயர்ந்து போறோம் அப்படின்னு நினைக்காம எப்போதுமே தாழ்மை அடிமட்டத்திலேயே நம்ம காணப்படணும். யாரெல்லாம் இப்படியாக ஆண்டவருக்கும் சத்தியத்திற்கும் சகோதரர்களுக்கும் தாழ்மையான வழிகளில் ஊழியம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவங்க எப்ப வேணாலும் எந்த ஊழியத்தை வேணாலும் செய்வாங்க. அந்த தாழ்மைன்னு இருக்கும்போது எந்த ஊழியனாலும் அவங்க செய்யும் போது அதை ஏற்றுக்கொள்வாங்க, பிரியமா ஏற்றுக்கொள்வாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்படியான ஊழியத்தை வெறுத்து ஒதுக்கி தள்ளுகிறவங்க அவங்க என்ன பண்ண முடியாதுன்னா உண்மையான ஊழியம் செய்ய முடியாது. நான் கனம் தான் இருக்கணும், ஏணியில மேல இருக்கணும் அப்படின்னு நினைச்சா இந்த ஊழியத்துல சரியா செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப உண்மையா இருக்கிறவர்கள் எப்படிப்பட்ட ஊழியத்திலும் மகிழ்ச்சி அடைவார்கள். ஆண்டவரும் இப்படிப்பட்டவர்களுக்கு விசாலமான வழிகளுக்கு மேல் வழியை திறந்து கொடுப்பார். அதான் நம்ம கொஞ்சத்துல உண்மையா இருந்தா அநேகத்திலும் இருக்கிற மாதிரி நமக்கு தேவன் இன்னும் அதிகம் அதிகமாக ஆவியை கொடுப்பாரு, அதிகம் அதிகமா ஊழியம் செய்யறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாரு. ஆனா இதுக்கெல்லாம் என்ன காரணம், தாழ்மை, அந்த இது இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. விசேஷமாக தலையா இருக்கிறவரின் சித்தத்தை கிறிஸ்துவின் சரீரமான சபையின் அங்கங்கள் தங்கள் கரங்களை நீட்டி தனது வாக்கை போடுவதில் புது சிருஷ்டியின் ஒவ்வொரு அங்கமும் பின்பற்றுவதில் கவனமாக இருக்க வேண்டும். அப்போ இதெல்லாம் நம்ம இப்போ சொன்ன காரியங்கள்லாம் யார் ஒருவர் இதுக்கெல்லாம் தகுதி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம ஓட்டு போடலாம். அதான் என்னுடைய கருத்து. பிரதர், இப்போ நமக்கு சில பரிசுத்தாவி கொடுக்கப்பட்டது, அப்படியே நமக்கு டேலண்ட் கொடுக்கப்பட்டது. நமக்கு என்ன டேலண்ட் கொடுக்கப்பட்டதோ அது நம்ம முழுசா தேவனுக்கு கீழ்ப்படி நம்ம ஹம்புல்னஸ் பாக்குறோம். நம்ம இதுதான் நமக்கு தேவன் கொடுத்திருக்காங்க. மினிமம் ஒரு டேலண்ட் கண்டிப்பா இருக்கும் எவ்ரி ஒன்க்கு, worst கேஸ்ல. அப்போ அது நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம யூஸ் பண்றோம் தேவனோட ஊழியத்திலோ முழுசா தேவனுக்கு கீழ்ப்படி. சோ அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டதுல உண்மையா நம்ம செய்யறதுல. இல்ல நமக்கு பிரதர் 5 தலாந்து வேற சகோதரருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா எனக்கு 5 எதுக்கு போய் கொடுக்கலாம், எனக்கு 5க்காக நம்ம போராட அவசியம் இல்லை. ஏன்னா அது அவங்கக்கான சூழ்நிலை, அது அவங்க செய்ய வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு இருக்குது. நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன, சபையில இருக்கட்டும் செயல் போடுறதுல நமக்கு வேலை அப்பாயிண்ட் ஆயிடுச்சு. அதுதான் நம்ம உண்மையா அது எந்த ஹெசிடேஷன் இல்லாம நம்ம செஞ்சு போயிடுறதா நமக்கு வேலை. பேஸ்ட் ஆன் தேர் எபிலிட்டி. நமக்கு முன்னாடி கொஸ்டின்ல பார்த்தோம், அவங்க கர்மக்கு தக்க மாதிரி அந்த தலாந்து வந்து கொடுக்கப்பட்டது. 5 தலாந்து, 2 தலாந்து, 1 தலாந்து. 5 தலாந்து இருக்கிறவங்க என்ன செஞ்சிருக்காங்க, அது யூஸ் பண்ணி திருப்பி பிசினஸ் பண்ணிருக்காங்க. 2 தலாந்து டபுள் பண்ணிருக்காங்க. 1 தலாந்து ஆள் என்ன செஞ்சிருக்காங்க, புதைச்சு வச்சிருக்கிறாங்க. அப்ப அட்லீஸ்ட் அவங்க அந்த கொஞ்சத்துல அவங்க உண்மையா அந்த 2 தலாந்து இருக்கிறவங்க நான் எனக்கு இது இருக்குது அதுதான் அவங்க வேலை செஞ்சு சம்பாதிச்சுக்கிறாங்க, ஊழியம் செஞ்சிருக்காங்க. 5 தலாந்து இருக்கிறவங்க அதுக்கான வேலை அவங்க செஞ்சிருக்காங்க. ஆனா இந்த 1 தலாந்து இருக்கிறவங்க என்ன செஞ்சிருக்காங்க,
புதைச்சு வச்சிருக்கிறாங்க. அதுதான் தவறு. நம்ம அப்படி செய்யாம அட்லீஸ்ட் அவங்க வேலை செஞ்சு ஒண்ணு செஞ்சிருந்தா திருப்பி அதுக்கான பலன் அவங்க பெற்றுக்கொண்டிருப்பாங்க. அதுதான் நமக்கு இருக்குது டிஃபரன்ஸ். Sorry, brother. There is always a plenty of rooms at the bottom of the ladder of honor. அது ஒரு லைன் ரொம்ப பிடிச்சிச்சு brother. What he saying, they have given a one of the context. மேல வந்து ஒரு கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாருன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் zeal சொல்றாரு, செகண்ட் ஒன் faithful, தேர்ட் ஒன் perseverance. Perseveranceனா goal oriented running. கோல் ஓரியன்டட் ரன்னிங். நான் எனக்கு ஒரு கோல் இருக்கு, 144 ஆகணும். அதுதான். இந்த மூணும் உங்களுக்கு இருந்தா ஒரு தாளந்து கண்டிப்பா இருக்கும். ஸோ அந்த தாளத்தை வச்சுட்டு நீங்க ஓடணும். ஓடும்போது ஒரு லேடர் இருக்கும் பார்த்துக்கோங்க, லாஸ்ட்ல இருந்து மேல வரும். எக்ஸாம்பிள், வி ஆர் டாக்கிங் அபவுட் அ ஹெட் டு டோ. அப்போ ஹெட் டு டோ, ஹெட் ஆல்ரெடி வி நோ ஜீசஸ் வந்து அங்கிருந்து டோ வரைக்கும்னா டோ லேடர். இப்போ கன்சிடர் த லேடர் அஸ் அ ஜீசஸ் பாடி. ஹெட் ஆயிடுச்சு, அப்போஸ்தல ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா எங்க நம்ம இருக்கிறது? பாதத்துல. இந்த பாதத்துல இருக்கிறோம் நம்ம, லேடர் லாஸ்ட்ல இருக்கும். ஆனா ஈவன் தோ ஹி இஸ் கிவிங் plenty rooms with the honor he is giving, if we run our life with these three main points. That's my understood point, brother. Over, brother. பெரியார் சிறியவர் அது எதுவுமே இல்ல, கீழே இருந்தாலும் he is giving honor to us. That's one of the special great opportunity. பிரதர் ஆண்டனி பிரதர் கேட்டது, தாளந்து எல்லாருக்கும் ஒன்னா கொடுத்துருக்காங்களான்னு. இந்த ராத்தல் தாளந்து ரெண்டு ஓமை இயேசு கிறிஸ்து பேசிருப்பாரு பிரதர். தாளந்து பாத்தீங்கன்னா வித்தியாசமா 5 தாளந்து 2 தாளந்து 1. பட் ராத்தல் ஓமை பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு ராத்தல் கொடுத்துட்டு போயிருப்பாரு. அப்ப இது என்னன்னா, ஹோலி ஸ்பிரிட்டை வந்து அவர் எல்லாருக்கும் ஈக்குவலா கொடுத்துருக்காரு. ஆனா தாளந்து அப்படின்றது ஒருத்தருக்கும் தேவன் கொடுத்துட்ட ஒரு இப்போ ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா நிறைய டிராவல் பண்ணி போய் ஹார்வெஸ்ட் பண்ணி அந்த மாதிரி உடம்பு அவங்களுக்கு ஒத்துக்கும், நல்ல திறமையா பேசுறவங்களா இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு தாளந்து அதே மாதிரி எல்லாருக்கும் இருக்கும்னு சொல்ல முடியாது. இன்னொருத்தவங்க என்ன பண்ணுவாங்க, சபைக்குள்ள இருந்துகிட்டே சக சகோதரர்களை வந்து ஒரு சோர்ந்து போனவங்களை வந்து அவங்களை தேத்துற வேலை பண்ணுவாங்க. ஆனா அதுவும் இதுவும் நம்ம வித்தியாசப்படுத்தி பார்க்க தேவையில்லை. அவங்க ஹார்வெஸ்ட் பண்ணி வந்திருக்காங்க. கூட இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க, பண்ணவங்கள சத்தியத்துல இருக்கிறதுக்கு ஒரு பர்னபாவெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பவுல் மாதிரி கிடையாது. பவுல் பாத்தீங்கன்னா நிறைய ஊருக்கு போய் ஊழியம் பண்ணாரு. ஆனா பர்னபா பாத்தீங்கன்னா யார் ஒருத்தர் சோர்வா இருக்காரோ அந்த இடத்துல அவர் நிப்பார், நின்று அவங்கள சத்தியத்துல கொண்டு வர்ற வேலை. இது வந்து தாளந்து. ஒருத்தருக்கு ஒரு டேலண்ட், அது வந்து ஈக்குவல் கிடையாது. ஒருத்தருக்கும் வித்தியாசப்படும். ஒருத்தருக்கு நிறைய இருக்கலாம். இப்ப சிலர் நினைக்கலாம் எனக்கு எந்த தாளந்துமே இல்லை அப்படின்னா, ப்ரேயர் பண்றதுன்றது காமன், எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணலாம் அட்லீஸ்ட் அது. அப்ப அந்த சின்ன கொஞ்சத்தில் அப்படின்றது பாத்தீங்கன்னா லீஸ்ட் எடுத்துக்கோங்க, ப்ரேயர் பண்றது. அதை நம்ம வந்து ஃபுல்ஃபில்லா நமக்கு கிடைச்ச டைம் எல்லாம் எனக்கு வேற எந்த இதுவுமே பண்ண முடியல, என்னோட லைஃப் இப்படி இருக்கு, அப்ப நான் ப்ரேயர்னாச்சும் பண்ணலாம்னு என்ன பண்ணலாம், ஹார்வெஸ்டுக்கு போறவங்களுக்கு ப்ரேயர் பண்ணலாம், இல்ல சிக்கா இருக்கவங்களுக்கு ப்ரேயர் பண்ணலாம், இல்ல ஒருத்தர் பலவீனமா இருக்கவங்களுக்கு ப்ரேயர் பண்ணலாம். இந்த ஒரு சின்ன விஷயத்த வந்து பூரணமா செய்யும் போது தேவனோட பார்வையில அது வந்து பெருசா தெரியும். ஒருத்தருக்கு அந்த சகோதரர் சொன்ன மாதிரிதான் 5 தாளந்து 2 தாளந்து 1 தாளந்து இல்லைங்களா? 5 தாளந்து அவரவருடைய திராணிக்கு தக்கதாக தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு, அந்த தாளந்தை கொடுக்குறாரு. தாளந்துன்னா என்ன? திறமைகள், சரிங்களா? அவங்களுடைய திறமைக்கு தகுந்தாப்புல இவர்கிட்ட 5 கொடுத்தா இவரால 10 பண்ண முடியும், இவர்கிட்ட 2 கொடுத்தா இவரால 4 பண்ண முடியும். நீங்க வந்து சந்தோஷமா அந்த தேவன் என்ன பண்றாரு, திறமையா இன்னும் நிறைய கொடுப்பாரு, 2 கொடுப்பாரு, அப்புறம் 3 கொடுப்பாரு. இந்த மாதிரி தேவன் விசாலமான வழிகளுக்கு மேல் வழியை திறந்து கொடுப்பார். ஃபர்ஸ்ட் நம்ம ஒண்ணுதான் தெரியும், ஒரு தாளந்து தான் நமக்கு இருக்கு. சிஸ்டர் சொன்ன மாதிரி ஜெபம் பண்ண மட்டும்தான் நமக்கு இப்ப தெரியுது. அப்புறமா அதுலயே நம்ம வந்து சந்தோஷப்பட்டு அந்த தாழ்மையிலே இருக்கிறப்ப தேவன் இன்னொரு தாழ்ந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. தாளந்து கொடுத்துருக்குது 5, 2, 1 கொடுக்குறாங்க இல்லையா? அது வந்து டபுள் ஆக்குறதுக்கு அவங்கவுங்களுக்கு திராணி இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு. கரெக்டுங்களா?
அப்போ இந்த ஒண்ணு கொடுத்தாரு பாத்தீங்களா, அவருக்கு திறமை அவ்வளவுதான். ஆனா அந்த ஒண்ண அவரால் என்ன பண்ணிருக்க முடியும், 2ஆ மாத்திருக்க முடியும். ஆனா அவர் என்ன பண்ணிட்டாரு, பூமியில வச்சுட்டார், புதைச்சு போட்டார். அது என்ன அடையாளப்படுத்துதுன்னா, தன்னுடைய சுய வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டாரு. அதை புதைச்சு வச்சுட்டு ஏதோ அதுக்கான அந்த இதை மல்டிப்ளை பண்றதுக்கான வேலையை செய்யாம அவர் என்ன பண்ணாரு, தன்னுடைய பெருமைக்காகவும் தன்னுடைய வேலைக்காகவும் தன்னுடைய ஜீவனை பார்த்துக்கிறத பூமியில புதைக்கிறதுங்கிறது அதுதான் இந்த பூமிக்குரிய காரியங்கள். அதுல அவர் செஞ்சுட்டு போயிட்டார். அப்போ ஆண்டவர் நியாயத்தீர்ப்பு கேட்கிற போது 5 கொடுத்தவர் என்ன பண்றாரு, 10 ஆக்கி கொடுத்தாருன்னா அவ்வளவு ஊழியம் செஞ்சிருக்காரு அந்த இருக்கிற தாளந்து வச்சு. என்னென்ன தாளந்துகள் 5 தாளம் சொல்லலாம், நேரம், செல்வம், செல்வாக்கு, இன்ஃபுளுயன்ஸ், அறிவு, ஹெல்த், பலம். கரெக்டுங்களா? அப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில அந்த தாளந்து யூஸ் பண்ணலாம். ஒருத்தருக்கு நல்ல செல்வமும் இருக்கும், நல்ல செல்வாக்கு இருக்கும், நல்ல ஹெல்த்தும் இருக்கும், நல்ல பணம் இருக்கும், நல்ல நேரம் கூட இருக்கும், அறிவு இருக்கும். சரிங்களா? இது எல்லாத்தையும் போட்டா அவருடைய பலன் கண்டிப்பா அதிகம் தானே வரும். புரிஞ்சுங்களா? டபுள் ஆயிடும் இல்லையா? கரெக்டுங்களா? இப்போ ஒருத்தருக்கு நேரம் இருக்கு, அதுக்கப்புறம் அறிவு இருக்கு, 2 தாளத்து தான் இருக்கு. இது ரெண்டையும் போட்டாருன்னா அவருடைய நேரத்துக்கு அவருடைய அறிவுக்கு என்ன பண்ணலாம், டபுள் ஆக்கலாம். கரெக்டுங்களா? சரி, ஒருத்தருக்கு எதுவுமே இல்லை ஆனா நல்ல நேரம் இருக்கு, நல்ல நேரம் இருக்கு ஆனா அதை பயன்படுத்தல, பூமியில வச்சுட்டார். இல்ல எதுவுமே எல்லாம் எதுவும் நேரம் இல்லை எதுவும் இல்லை ஆனா நல்ல அறிவு இருக்கு, அறிவை பயன்படுத்தாம பூமிக்கு வச்சுட்டாரு. சரிங்களா? ஒரு தாளந்து. சரிங்களா? இல்ல நிறைய பணம் இருக்கு, அவருக்கு வேற எதுவுமே இல்லை, நேரம் இல்லை, அறிவு இல்லை, ஹெல்த் இல்லை, வேற எதுவுமே இல்லை, ஆனா பணம் இருக்கு. கரெக்டுங்களா? அதையும் தனக்காகவே பயன்படுத்திக்கிறார். புரியுதுங்களா? ஆனா அழைக்கப்பட்ட அழைப்போ என்ன, தேவன் அவங்களுக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னா, அதான் 11ஆம் மணி வேலைக்கு வந்தாலும் அவங்களுக்கு ஒரு காலம், ஒரு காலத்துல ஒரு கூலி, ஒரு பணம் கொடுக்குறாங்க இல்லைங்களா? அப்படின்னா என்னன்னா, நீங்க கடைசியில வந்தாலும் சரி, அப்போஸ்தலரா இருந்தாலும் சரி, சரிங்களா, கடைசி பாதங்களா இருந்தாலும் சரி, அங்க இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரே விதமான அழைப்பு தான். ஹோலி ஸ்பிரிட் அந்த சபையாவதுக்கான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காரு. சரிங்களா? அது அங்க வந்து பட் தாளந்துங்கிறது இப்ப உங்களுக்கு நல்ல நேரம் இருக்கு, ஆனா நீங்க யூஸே பண்ணல தேவனுக்கு. கரெக்டுங்களா? அப்படின்னா அது வேஸ்ட் தானே. அப்ப உங்களுக்கு என்ன வாய்ப்பு கொடுப்பாரு தேவனுங்க, என்ன இது கொடுப்பாரு, எடுத்துருவாரு. சரி, இதை எடுத்து அந்த கிரவனை பிடிக்கி அந்த மாதிரி இருக்கிறவங்க யாரு இருக்கும், அவங்கள்ட்ட எந்த ஒரு பொறுப்பை கொடுத்தேன், இவரு மிஸ் பண்ணிட்டாரு, கரெக்டா, நீ நீ அட்லீஸ்ட் இதை செய்ய அவருக்கு கொடுத்துருவாரு. அதுக்குரிய ஆசீர்வாதம் அவருக்கு போகும். ஆனா இழந்து போனது யாரு, வாய்ப்பு இருந்தும் இல்லைங்களா, ஏதாவது ஒரு கூப்பன், ஒரு கிஃப்ட் கூப்பன், இன்னைக்கு என்ன தேதி, இன்னைக்கு 10, நாளைக்குள்ள ஒரு கிஃப்ட் கூப்பன் உங்களுக்கு இருக்கு, நாளைக்குள்ள நீங்க வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. கரெக்டுங்களா? என்ன பண்ணுவீங்க, என்ன பண்ணுவீங்க, போய் வாங்குவீங்க தானே. கரெக்டுங்களா? அது வாங்குறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கணும் போதான், அது வாங்காம விட்டுட்டா வேஸ்டா போயிடும். கரெக்டுங்களா? அந்த கூப்பன் கிஃப்ட் யாருக்கும் போயிடும். அவ்வளவு சிம்பிள். கனம் தரக்கூடிய ஊழியத்திற்காக இப்படியான ஊழியத்தை வெறுத்து ஒதுக்கி தள்ளுவார்கள். அந்த கொடுத்த சின்ன ஊழியத்தை கூட செய்யாம எனக்கு அந்த ஊழிய பெரிய ஊழியம் வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த வேலையும் செய்யாம இருந்துட்டோம். செய்ய முடியும், ஒருத்தரால வேற எதுவுமே செய்ய முடியாது, ஜெபம் தான் பண்ண முடியும். வேற எதுவும் தாழ்ந்து இல்ல, ஜெபம் பண்ணா சரிங்களா? நிறைய பேர் இருக்காங்க, அவங்க ஜெபம் பண்ணா மழையே நடந்து போகும் மாதிரி, எனக்கு அவ்வளவு பெரிய காரியம் நடக்கும். அவங்க ஜெபம் பண்ணிட்டு போயிருப்பாங்க. சரிங்களா? நிறைய சாட்சி கேட்டு சின்ன ஜெபம் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அவங்களுக்கு தெரியவே தெரியாது, யாருக்கும் பெரிய பாப்புலர் கிடையாது, பெரிய கடைசியா அவங்க பண்ணிட்டு போயிருப்பாங்க. அவங்களுக்கு இருந்த அந்த பிரச்சனைகளே நடக்கும். அந்த ஜெபத்தை நம்ம தாழ்ந்து போய் வேலை பார்க்கணும்னு பாக்குறோம். நம்ம தாழ்ந்து நம்ம இப்போ ஒரு தாழ்ந்து 2 தாழ்ந்து இருக்கும்போது அந்த தாழ்ந்து நம்ம செய்யணும்னா முதல்ல நமக்கு வாஞ்சை வேணும். வாஞ்சை இருந்தாலும் நம்ம தாழ்ந்து நம்ம எடுத்து தேவனுக்கு உண்மையா நம்ம செய்ய முடியும்.
ரெண்டாவது பார்க்கும்போது நம்ம சத்தியத்துல வந்து நம்ம சரீர அங்கமா நம்ம கர்த்தரோட இயேசு கிறிஸ்து தலையோட நம்ம அங்கமா பாதங்கத்துல நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம்ம இணையணும்னா கூட நம்ம இந்த வாஞ்சையும் வேணும். ரெண்டாவது வந்து இப்போ நமக்கு இப்போ தண்ணி இப்போ வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த தண்ணியை வந்து குடிக்கிறதுக்கான தாகம் இருக்கணும். அந்த தாகம் தான் நம்ம தண்ணியை குடிக்க முடியும். அந்த வாஞ்சையை நம்ம போய் சேரவே முடியாது. அப்போ வாஞ்சை அப்படி பார்க்கும்போது அந்த கிறிஸ்துவின் சாயல் தான் இலக்கு. அதை நம்ம அடைஞ்சாதான் நம்ம அங்கே போய் 1,50,000 போய் நம்ம அங்கமா இணைய முடியும்னு நம்ம பார்க்கணும். தேங்க்யூ. கூடார பண்டிகையில என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மேல போய் அது காலையில அந்த ஹில்லேல் சாங் ஹல்லேலூயா சாங் இருக்கு இல்லையா, அதை பாடிட்டு அந்த தண்ணி எடுத்துட்டு கொண்டு போய் காலையில ஒரு 10 மணி ஆயிடும்னுச்சுங்க, அது போய் அந்த மேல தண்ணி ஊற்றுவாங்க இடத்துல எடுத்து. அப்ப எல்லாருக்கும் அந்த தண்ணியை பார்த்தோன்னே ஒரு தாகம் வரும். நல்ல வெயிலா இருக்கும், இதா இருக்கும், ஒரு தாகம் வரும். அந்த தாகத்துல அவங்க அந்த தண்ணி குடிக்கணும்னு போவாங்க. அந்த மாதிரி நமக்கு சத்தியத்தை காய்க்கிறதுக்கு தாகம் வரும். பிரதர் சொன்ன பாயிண்ட்ல ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். இப்போ வந்து தாளந்துகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த ரீச் ஆகணும்னா நமக்கு அந்த தாகம் இருக்கணும், வாஞ்சை இருக்கணும். அதாவது அவர் என்ன பண்ணார், தேவன் என்னன்னா நம்ம அழைப்பை நம்ம கையில கொடுத்துட்டார். போறதும் போவதும் நம்மளோட சுயாதீனத்துல இருக்கு, நம்மளோட சுய இதுல இன்ட்ரெஸ்ட்ல தான் இருக்கு. ஸோ நம்மளோட சுய இன்ட்ரெஸ்ட்ல கண்டிப்பா இருந்தா டெஃபினட்டா அந்த கோலை வந்து நம்ம அடைய முடியும் அப்படின்ற என்னோட point. கண்டிப்பா இன்ட்ரெஸ்ட் வேணும். அதே மாதிரி இப்போ ஒரு தாளந்து கொடுத்தாலும் 5 தாளந்து கொடுத்தாலும் நமக்கு கொடுக்கப்பட்ட தாளத்துல நம்ம சந்தோஷமா ஏத்துக்கிட்டு எதுக்கும் எதை பத்தி ஃபீல் பண்ணாம நம்மளோட ஓட்டத்தை கரெக்டா செஞ்சு முடிச்சா டெஃபினட்டா நம்மளோட கோலை டார்கெட்டை ரீச் பண்ணும். கண்டிப்பா நம்மளோட தெரிஞ்சுக்கணும் இன்ட்ரெஸ்ட். பிரதர் இதுல வந்து 2 விதமா இது இருக்கிறத கொடுத்திருக்க மாதிரி தெரியுது பிரதர். ஏன்னா வந்து தன்னை தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான்ற மாதிரி இருக்கு. அப்ப வந்துட்டு யாரெல்லாம் தாழ்த்தி இந்த சபையில வந்து மூப்பர்கள் வேலை செய்யலாம், அது இல்லாம இந்த பெருமையின் ஆவி இருக்கிறவங்க வந்துட்டு அப்படி இருக்கிறவங்கள வந்து சபையார் வந்து தேர்ந்தெடுக்க கூடாது. இதுல வந்து 2 விதமான இதுவும் கொடுத்திருக்காங்க. அதாவது ஒருவர் ஒரு சுயநலம் அப்படிங்கிற ஒரு காரியம் இருந்துச்சுன்னா, ரொம்ப சுயநலவாதியா இருந்தாங்க அப்படின்னா அவங்கள சபையார் தான் அட்வைஸ் பண்றாரு, தயவு செய்து அவங்கள அந்த ஒரு பொசிஷன்ல வச்சிடாதீங்க, சரிங்களா? ஏன்னா அவருடைய நேச்சுரல் ஹேபிட் அது வந்து சுயநலம்ங்கிறது ஒரு ஊனம்னு என்ன சொல்லுவோம், டிசபிலிட்டிஸ். அந்த இது இருந்துச்சுன்னா ஊனம் உள்ளவங்க போய் ஆசாரி வேலையை செய்ய முடியுமா? செய்ய முடியாது இல்லையா? அந்த ஊனம் இருக்கவங்களை அலோவ் பண்றது இல்லை. அதுக்கு நிறைய காரணம் சொல்றாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு சுயநலம் இருக்கிறவங்களையோ பெருமை இருக்கிறவங்களையோ தயவு செய்து அந்த ஒரு பொசிஷன்ல வச்சிடாதீங்க. அது அது சபைக்கு ஆபத்துங்கிறத விட அவருக்கு ஆபத்து ரொம்ப. அவர் அந்த பொசிஷன்ல போய் நின்றுட்டாரு, அந்த வேலையை செய்ய போயிட்டாரு, அவரை கொடுத்துட்டீங்க, பொறுப்பு கொடுத்துட்டீங்கன்னா சபைக்கு ஆபத்து தான். அது கூட சபை தப்பிச்சு வந்துடும், ஏன்னா சபை தேவனுடைய பார்வையில இருக்கு. அந்த பர்சனலுக்கு ரொம்ப ஆபத்தான், சரிங்களா? அவர் நாளைக்கு திருத்துறதுக்கு வாய்ப்பே இல்லாம போயிடும். அது ஒரு நல்ல பாயிண்ட். மனுஷர் பார்வையில் கனம் தரக்கூடிய அந்த என்ன சொல்றாங்க, இப்படியான ஊழியத்தை வெறுத்து ஒதுக்கி தள்ளுவார்கள். உண்மையா இருக்கிறவர்கள் எப்படிப்பட்ட ஊழியத்திலும் மகிழ்ச்சி அடைவார்கள். இல்லையா? மனுஷர் பார்வையில கனம் அடையணும் தான் இதை வந்து ஆசை ரொம்ப இது பண்றாங்க, இல்லைங்களா?
பட் மீதியெல்லாம் எந்த வேலையா இருந்தாங்க எதுவும் இருக்குல்ல, அவங்க வந்து செஞ்சிருவாங்க. அவங்க வந்து ஒரே வேலை நினைப்பாங்க, அந்த வழி என்ன, நான் போய் ரீச் ஆகுறது என்ன, எனக்கு என்ன வேணும், நான் எதுக்காக வந்திருக்கேன், சரியா, நான் எதுக்காக இந்த வந்திருக்கிறதுல என்னுடைய தாளந்துக்கு தேவன் இந்த வேலை கொடுத்தா நான் இதை செய்யறேன், அவ்வளவுதான், சிம்பிள். அதுக்காக நான் இப்படியா ஆகணும், நான் மூப்பர் ஆகணும், நான் ஒரு இதை வழி நடத்தணும் அப்படின்னு நினைச்சா ஒரு தட்டு தட்டுறாரு. புரியுதுங்களா? Which is least in faithful also in much. A least faithful, whatever the work he is giving, if they are having the later honor he is giving. That is the one we cannot be 100%. அது கொடுத்தது தாட்ல கொஞ்சமா இருந்தாலும் he will be adding one more and he making us to be as a 100. இங்க பிரதர் அப்படி இருக்கிறவங்க செல்ஃப் வில்லிங்கா நாங்க வந்து மூப்பரா இருக்கணும் அப்படி ஒரு வேலை நினைச்சிட்டா அவங்களுக்கு 2 அடி வரும். தானா சரியா நடக்காம இருக்கிறதுக்கு 1 அடி, பிளஸ் பொறுப்பு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டது சபைன்னு சரியா வழி நடக்கிறதுக்கு அதுக்கு வேற ஒரு அவங்க வந்து பதில் சொல்லணும். சோ 2 அடி சபைக்கு 1 அடி இல்லைனாலும் நீங்க சொன்ன மாதிரி தப்பிச்சுட்டு எப்படியோ வந்துருவாங்க. ஆனா நீங்க சொன்ன மாதிரி தான் அந்த சகோதரன் வந்து தப்பிக்க முடியாத சூழ்நிலை வந்து டபுள் அந்த அடி வந்து பெற்றுக்கொள்ளுவாங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, போய் நம்ம உலகத்துல இருக்கிற மாதிரி மனுஷன் எடுத்து கொடுக்குறாரு. தண்டனைங்கிறது வேற ஒண்ணும் இல்லை, அந்த சர்வன்ஷிப்பை பிடிங்கிருவாங்க. அந்த இதை எடுத்து போட்டு ஹோலி ஸ்பிரிட் எடுத்தாரு. இதை விட பெரிய தண்டனை அவருக்கு வேற உண்மை இல்லை. சரியா? ஏன்னா ஐஸ்வர்யம்ங்கிறது அதாவது ஒருத்தருக்கு பெனால்ட்டி பண்றாங்க தெரியுங்களா, அப்ப ஏதாவது தப்பு பண்ணிட்டா பெனால்ட்டின்னு போட்டு காசு பிடிக்கிறாங்க தெரியுமா. இப்போ இங்கெல்லாம் இந்தியா எல்லாம் சும்மா கம்மி தான். இப்போ ஃபாரின்ல எல்லாம் ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா வாழ்க்கையில இனிமேல் கார் ஓட்டுறதுக்கே போயிடுவோம். சரிங்களா? காரே கொடுத்துடணும், காரே வித்துற மாதிரி தான் செலவு இருக்கும். சரிங்களா? அது இல்லாம அந்த லைஃப் டேர்முக்கு அந்த அடிப்பட்டவங்க டிசபிலிட்டியை சரி பண்ணணும். சரி, அவன் குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி ஆயிடுவாங்க. அவன் வாழ்க்கையில இது பெரிய பனிஷ்மெண்ட் அது. புரியுதுங்களா? அப்படின்னா இட்ஸ் a பிக் லாஸ் உலகத்துல அவனுக்கு. நமக்கு ஐஸ்வர்யம்ங்கிறது என்ன? சத்தியம், ட்ரூத் தான் ஐஸ்வர்யம். சரிங்களா? ஹோலி ஸ்பிரிட் வழியா தான் எல்லாம் கிடைக்கும். அதை எடுத்துட்டாருன்னா, ஹோலி ஸ்பிரிட் எடுத்துட்டாரு அப்படின்னா சத்தியத்தின் அறிவு மங்கி போயிடும், மலிக்கு போயிடும். நம்ம உலகத்துல வேணா பெரிய இதை அப்படி சுத்தி தெரியலாம், பட் சுத்தமா ஞாபக சக்தியை பிடிங்கிடுவாரு. பைபிளை பார்த்தாலே 60 ரூபாய் இருக்கும். நிறைய பேர் இப்படிலாம் விட்டுட்டு பொதுவா உலகத்துல என்ன பண்ணாங்க, நாத்திகனாயிரம், கடவுளே இல்லைன்னு. புரியுதுங்களா? அந்த மாதிரி ஆயிடும். அது ரொம்ப பெரிய தண்டனை. இந்த பேராகிராஃப் நம்ம பார்த்தது ஜென்டில் கரெக்ஷன்ஸ் பார்த்தோம். சரிங்களா? ஒரு கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ் நம்ம எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு. அப்புறம் அந்த டிக்டோரியல் எல்டர்ஸ் அவங்க வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும், சபை ஒரு இதா இருக்கிறவங்கள எப்படி ஹேண்டில் பண்ண பார்த்தோம். அதே போல யாருக்கு சுய அந்த விருப்பம் இருக்குதோ அவங்களுக்கு கொடுக்கறது அது எப்படியான ஒரு முயற்சி இருக்குது. அப்புறம் சபை எப்படி ஓட்டு போடணும், சரிங்களா? அவங்களுக்கு என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும், எப்படி விசுவாசத்துல அவங்க உறுதிப்படுத்தணும், அது மாதிரி தாழ்மை ஒரு காரியம் பார்த்தோம். அப்புறம் கொடுக்கப்பட்ட அந்த வேலையை உதாசீனப்படுத்துற காரியத்தை பார்த்தோம். சபையினுடைய பொறுப்புகள், தெய்வீக அப்பாயின்மெண்ட், டிவைன் அப்பாயின்மெண்ட். அது நம்ம அடுத்த போலாமா? இவ்வளவு விஷயம் பேசிருக்கிறோம். இது எல்லாமே வந்துட்டு இந்த ஓட்டு போடுறது எப்படி சம்பந்தப்படுறது, எப்படி இனிமேல் ஓட்டுக்கலாம் வரும். இந்த கடைசியில் இந்த கடவுள் ஆமா, கிறிஸ்துவின் சஜீவ அங்கங்கள் தங்கள் கரங்களை நீட்டி தனது வாக்கை போடுவதில் புது சிருஷ்டியின் ஒவ்வொரு அங்கமும் பின்பற்றுவதில் கவனமா இருக்கும். ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்குன்னா சபைக்கு. அவங்கள இப்ப எப்படி ஒரு எல்டரை தேர்ந்தெடுக்கணும், நம்ம இதுல என்ன பாக்குறோம், பைபிள் படி ஒரு மூப்பரை தேர்ந்தெடுக்கணும்னா என்ன பண்றோம், கைகளை தூக்கி எல்லாருடைய அந்த வெளிப்படையான காண்பித்தல். சரிங்களா? வெளிப்படையான காண்பித்தல் அப்படின்னு காமிக்கிறது என்ன அர்த்தப்படுதுன்னா, நாங்க தேவனுக்கு உண்மையா இருக்கோம். புரியுதுங்களா? மனுஷன் முகத்தை பாக்குற மாதிரி நாங்க இவருக்கு முகத்தாட்சணைக்காக நாங்க போடல, தேவனுக்கு உண்மையா இருக்கோம், இவரால சபைக்கு நன்மை இருக்கும். சரிங்களா? எனக்கு நன்மை இருக்கும்ல,
ஸோ தனிப்பட்டவங்களுக்கு நன்மை இருக்கும்ல. ஐயோ நம்ம தப்பா நினைச்சுப்பாருன்னு இல்ல, ஐயோ நம்ம ஓட்டு போடலன்னா ஏன் ஓட்டு போடலன்னு வந்து கேட்பாருன்றது இல்ல. புரியுதுங்களா? வெளிப்படையான இந்த உண்மைத்தன்மையை காட்டி அங்க ஓட்டு போடணும். யாருக்கெல்லாம் போடக்கூடாது அப்படிங்கிறதுனா, அந்த சுயநலம் ஜாஸ்தி இருக்கவங்களுக்கு, பெருமை ஜாஸ்தி இருக்கவங்களுக்கு என்ன பண்ணிடக்கூடாது, ஓட்டு போட்டுறாதீங்க அப்படிங்கிற அட்வைஸ் கிடைக்கும். அப்போ அவங்க தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல. யாரு? ஆமா, அது அவங்களுடைய பிரச்சனை. சரிங்களா? நம்ம வந்துட்டு அதான் சொன்ன மாதிரி முகதாட்சனை பத்தி நம்ம போடாம தான் எப்படி அப்ப நம்ம மனுஷனை பார்த்துட்டோம்ல. அவர் அப்படி நினைச்சாருனாலே அவர் வளர்ச்சி அடையில, அவர் அங்க தகுதி இல்லைன்னு அர்த்தம். அந்த மாதிரி யாரும் நினைக்க சுயநலமுள்ள ஒரு சகோதரர் எவ்வளவுதான் திறமையுள்ளவராக இருந்தாலும் ஒதுக்கிவிடப்பட வேண்டும். ஆனால் தாழ்மையுள்ள சகோதரர் மூப்பராக ஆவதற்கு தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். எப்படியாயினும் உண்மையான காரணத்தை சொல்லாமல் சாதுவான முறையில் எச்சரிப்பது எல்லாருக்கும் நன்மை தரும். ஒரு திறமையுள்ள மூப்பர் எதேச்சாதிகமாக ஆவிக்குரிய தன்மைகளை காட்டுவாரெனில், அல்லது தான் சபைக்கு மேலாக உள்ளவர் என்று வித்தியாசமானவர் என்று நினைக்க தொடங்குவார் என்றால், சபை மூலமாக வராததொன்றை போதிக்க திவ்ய உரிமை உண்டு என்றும் சொல்லுவார் என்றால், அவர் இப்படியான சாதுவான எச்சரிப்பை ஏற்று சத்துருவின் கண்ணியிலிருந்து விடுபடும் வரை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ஊழியத்தின் குறைவான மதிப்புள்ள பகுதிக்கு அல்லது எல்லா விசேஷமான ஊழியங்களிலிருந்தும் நீக்கி வைப்பது அன்பான காரியமாக மாத்திரமல்ல, கடமையாகவும் இருக்கும். வெரி குட். அருமையான ஒரு விஷயம். அது ஒட்டுமொத்த தொகுப்பா சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. இங்கிலீஷ்ல படிச்சுக்கலாம். A self-seeking brother should be passed by, however capable, and a less capable but humble brother should be chosen as for elder. So gentle a reproof should be beneficial to all, even though not one word be uttered respecting the reasons governing. And in the case of a capable elder giving evidence of a dictatorial spirit or inclining to regard himself as above the church and of a separate class, or implying a divine right to teach not coming through the ecclesia church, it would be a kindness as well as the duty to such an one to drop him to some less prominent part of the service or from all special services for a time, until he shall take this gentle reproof and recover himself from the snare of the adversary. Oh. Thank you. இங்க ரொம்ப முக்கியமான 2 சீரியஸ் விஷயத்த சொல்றாரு. சுயநலமுள்ள ஒரு சகோதரர், அவர் எவ்வளவுதான் திறமை இருந்தாலும், சரிங்களா, எவ்வளவு பெரிய திறமை இருந்தாலும் அவரை சபை ஒதுக்கி வைக்கிறது அவருக்கு நல்லது. அவருக்கு நல்லது. அதே போல தாழ்மையுள்ள ஒரு சகோதரர் மூப்பராக ஆவதற்கு முதல் எலிஜிபிலிட்டி, இது ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டி, நிறைய வேணும் மூப்பராக ஆகிறதுக்கு. தாழ்மைங்கிறது முதல் குணம், ஃபர்ஸ்ட் குணம் சொல்லலாமா? சோ
இப்படி பார்க்கும்போது அவருக்கு சாதுவான முறையில், ஒரு சமாதானமான முறையில் நீங்க இந்த இடத்துல ஒரு சரியா அட்பார் இல்ல, அந்த லெவலுக்கு இல்ல, அந்த ஒரு இது இல்ல அப்படிங்கிறத, அந்த கெப்பாசிட்டி இல்ல அப்படிங்கிறத ஒரு சாதுவான முறையில இல்ல சமாதானமான முறையில சொல்றதுதான் எலெக்ஷன் கூட. ஆனா அது என்ன ரொம்ப ஹார்டா எடுத்துக்கிறாங்க இல்லைங்களா? இந்த எலெக்ஷன்ல அவங்க வரல அப்படிங்கிறப்ப அவங்க வந்து நீங்க சாதுவான முறையில நீங்க இப்போதைக்கு இல்ல அப்படின்னு அவங்களுக்கு சொல்றது. அப்ப அடுத்து நம்ம இந்த மாதிரி பைரன் ஸ்டடி எல்லாம் நிறைய பண்றப்ப இதை புரிஞ்சுக்குவாங்க. நிறைய பாடங்கள் வரப்ப நமக்கே வெளிச்சம் வருது இல்லையா? ஒரு தடவை ஒண்ணு நினைச்சிட்டு இருப்போம், அப்புறம் அடுத்த ஸ்டடி பண்றப்ப இன்னும் அடுத்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்மளை திருத்திக்கிறதுக்கு வாய்ப்பு நம்ம இந்த ஒரு நம்மளுடைய சொசைட்டில பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இதுல அருமையான வாய்ப்பு படிக்கிறது. மோர் இம்பார்ட்டன்ஸ் டு ஸ்டடி. அப்ப அதுல திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. கொஞ்ச நாள் என்ன ஆயிடுவாரு, திருந்தலாம். அவர் ஒருவேளை காது கொடுக்குறாரு, கலந்துக்கிறாரு, அமைதியா இருக்கிறாரு அப்படின்னா திருந்தலாம். கரெக்டுங்களா? அப்ப சத்துருவின் கண்ணியிலிருந்து விடுபடும் வரை இது ஒரு சாதுவான சைலண்டான எச்சரிப்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அவர் வந்து ஊழியம் செய்யாம இருந்து இன்னும் வளர்றதுக்கு வளராதனால தான் அப்படி நினைக்கிறாரு. நீங்க நம்மளை ஒதுக்கி வைக்கிறாங்களோ, நம்ம என்ன பனிஷ்மெண்ட்ங்கிறது நம்ம என்ன பார்த்தோம், நம்மளால பண்ண முடியுமா? பனிஷ்மெண்ட்ங்கிறது நம்ம இதுல இல்லவே இல்லை. நம்மளால தேவன் தான் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். பனிஷ்மெண்ட் என்னன்னு பார்த்தோம், சபையை விட்டு விலக்கி வைக்கிறது. கரெக்டா? அந்த பொறுப்புகள் இந்த விஷயங்களை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது அவங்களுக்கு நன்மை. கரெக்டுங்களா? ஆமா, அவங்களுக்கு வந்து ஒரு அவங்க இன்னும் இன்வால்வ் ஆகுறதுக்கு அப்படி இருக்கணுங்கிறத எதிர்பார்க்கறாங்க. இங்க அவங்க இன்னும் அதிகமா ஈடுபாடு காட்டணும் அப்படிங்கிறப்ப நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டு பண்ணுவாங்க, இன்னும் கொஞ்சம் ஈடுபாடு கூட நிறைய காட்டுவாங்க. ஸோ இதுதான் இங்க வர காரியம். ஏன்னா உங்களுடைய கருத்து. Brother, actually, இந்த paragraph when நம்ம மேத்யூ 18-15 படிக்கும்போது நான் ஒரு வீடியோ யாரு ரூபன் பிரதர் பார்த்துருந்தது. he said that அது மேத்யூ 18-15 நம்ம எல்டருக்காக படிக்கிறோம், ஆனா அது கான்டெக்ஸ்டா படிச்சானா நமக்கு தெரியும். அப்படி மேல ஒரு பேரபிள் இருக்கு, கீழவும் ஒரு பேரபிள் கொடுத்துட்டாரு. மேல பேரபிள் வந்து என்ன குடிக்கப்பட்டதுன்னா, மந்தையிலிருந்து ஒரு ஆட்டு போகுது, அது ஒண்ணு. செகண்ட் வந்து 10 சில்வர் காயின்ஸ். இப்போ இந்த ஆடு யாருன்னா இந்த இருக்கிற சபையில இருக்கிற ஒரு நம்ம பர்சன் தான். when he is going out, don't him let go out. எதனாலதானா நெக்ஸ்ட் அடுத்தது கண்டினியூ. ஏன் அங்கே இந்த எக்ஸாம்பிள் கொடுக்கணும்? என்னன்னா சபை வாய்ப்பு இருக்கு, one member will go out and இந்த everyone should go behind of him and get into the inside, not to the let him go outside. அது வந்து செகண்ட் பேரபிள் பார்க்கும்போது 10 சில்வர் காயின்ஸ்ல ஒரு காயின், அது நம்ம கார்த்திக் பிரதர் சொன்னாரு, அது கிங்டம் பத்தி சொல்றது. அப்படி என்னன்னா ஒரு பிரதர் போறாருன்னா அவங்க he was chosen போது கிங்டம்ல அவங்க ஒரு ஒரு வேலை இருக்கு. ஸோ நீங்க அவங்க வெளியில போறதுக்கு நீங்க சான்ஸ் கொடுத்தானா his kingdom whatever they having a plan அது ஸ்டாப் ஆயிடும். அது தவிர we should not stop that. We have to make to be complete his kingdom, atonement to be complete, everything we are to be in forward. If he is going, we are delaying, like a Paul, how he has done when Damascus he is going, why you are pursuing me, he asked. It's nothing but church member complete ஆகிறதுக்கு he is stopping. சோ அதனால தடை பண்றாரு. அதனால நீங்க வெளியில போகாம தடை பண்ணாதீங்க. என்னன்னா கிங்டம் ஆகுறதுக்கு கம்ப்ளீட் ஆகுறதுக்கு எனக்கு வேலை இருக்கு, நீங்க அது தடை பண்ணாதீங்க அப்படிதான் சொல்றாரு தவிர he should not go out of it. அதுதான் இந்த மெயின் மீனிங். அவங்க ப்ரூஃப் அப்படி கொடுக்கறது மீனிங் என்னன்னா we are making him back by realization and giving the honor to the Jesus to complete his work. That's a point, brother.
அந்த வெளியே போறது, ஒருத்தர் வந்து வெளியே போகணும், வெளியே போறது அப்படின்னு அந்த அந்த ஊமையை வச்சு சொன்னாங்க. அது வந்து அவங்க திரும்ப, அதாவது வரத்துக்கு தான் நம்ம முயற்சி இருக்கு. வேற யாராவது ஏதாவது கொஸ்டின்ஸ்? இப்போ தப்பு பண்ணாக்கா அது வந்து நம்ம ஓப்பன் சொல்லாம வந்து சாதாரணமாக தான் சொல்றாங்க. சாதாரணமாக வந்து எடுத்துக்காட்டுன்னு சொன்னாங்க. அது எந்த முறையில் நம்ம சொல்லலாம்? அதாவது ஒருத்தர் வந்து ஒரு தவறு செய்கிறார், அதாவது இப்ப தவறுனா அதை வந்து நேரடியா பிரதர் ரொம்ப பெருமைப்படுறீங்க, நீங்க பெருமையா இருக்கீங்க அப்படி சொன்னா சரியா இருக்கும். நேருக்கு நேரா சொன்ன நல்லா இருக்காது இல்லையா? உங்களுக்கு தாழ்மையா இல்லை, ரொம்ப பெருமையில இருக்கீங்க. தாவீது வந்து நீ ஒரு மர்டர் அப்படின்னு சொன்னா எப்படி? நீ ஒரு கொலைக்காரன் அப்படி நேரா போய் சொல்லியிருந்தா எப்படி இருக்கு? ஒரு நரேட் பண்ணி ஒரு சம்பவமே அங்க சொல்றாங்க. அது என்ன அடையாளப்படுத்துதுன்னா நம்முடைய முயற்சி அவரை காப்பாத்துறதுக்கு இருக்குங்கிறதும் அடையாளப்படுத்துன்னு சொன்ன மாதிரி. நம்மளுடைய முயற்சி why we are narrating the story இல்லைங்களா? ஏன் நம்ம வந்து ஒரு ஸ்டோரி உருவாக்குறோம்? அந்த சொல்றதுக்கு ஒரு சம்பவம் இல்ல அனுபவம் இல்ல இன்னொருத்தருடைய அனுபவம் இந்த மாதிரி. கரெக்ட், சரிங்களா? ஒரு மனுஷன் பெருசிலேருந்து இருந்து எரிகோ அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தர் எடுத்து ஒரு கற்பனை இதுல ஸ்டார்ட். பவுல் கூட பேசும்போது சில விஷயங்களை சொல்லப்போ ஒரு மனுஷன் பல்லவத்துக்கு அவரையே சொல்லுவார். அது இன்னொரு சில பேர் இந்த மாதிரி இருக்காங்க. சில பேருடைய மற்றவர்களுடைய அனுபவம் தன் அனுபவமா எடுத்து நான் ஒரு வேலை பண்ணேன், இப்படி போனேன், இப்படி அனுபவம் இருக்கு அப்படின்னு சொல்றது இருக்கு. சரிங்களா? தன்னை பத்தி சொல்றப்ப இன்னொருத்தர் அனுபவிச்ச மாதிரி அதை வச்சு சம்பவமா சொல்றது இருக்கு. விஷயம் என்ன அப்படின்னா அவங்களை காப்பாத்துறது, புரிய வைக்கிறதுக்கு நாம் திறமையை பயன்படுத்தணும். சரிங்களா? ஒரு குழந்தைய வந்து நெருப்புல போய் நேரா பிடிக்க போவோம், சரிங்களா? ஒரு குழந்தை. ஆனா அதுக்கு புரிய வைக்கணும், அது ஆபத்து அப்படிங்கிறது புரிய வைக்கணும். எப்படி புரிய வைப்பீங்க? we have to allow to a certain limit இல்லைங்களா? அதுக்கு மேல போட்டா சுட்டு வெந்துரும். ஆனா அனல் பட்டுச்சுன்னா அதுக்கு என்ன ஆயிடும்? உணர்வு வந்துடும், இது எரியுது, சுடுது, இதுக்கு மேல போனா நமக்கு வலிக்கும் அப்படிங்கிற ஒரு அனுபவம் வந்துடும் இல்லைங்களா? சோ அப்ப ஒரு நல்ல அப்பா என்ன பண்ணுவாருன்னா ஒரு குழந்தைய நெருப்பு கிட்ட போய் பக்கத்துல போய் காட்டிட்டு இறங்கலாம், அந்த குழந்தையே வெடுக்குன்னு பிடிக்கும், இதுக்கு மேல இந்த இடத்துல போக கூடாது. ஆனா முன்னாடியே தெரியாம போய் நெருப்பு தொட்டா என்ன ஆயிரும்? சுட்டுடும் இல்ல. இது போன்ற அனுபவங்கள் தான் அங்க பிதாவாகிய தேவன் கூட நமக்கு இந்த தேவன் என் தீமை அனுபவித்தார் அப்படிதான் நம்மள நெருப்புல அழிஞ்சு போற மாதிரி விடல, இன்னும் நெருப்பு பக்கத்துல காட்டிட்டு வராது. கரெக்டுங்களா? அப்படி ஸ்பான் பண்ணி எச்சரிக்கை பண்ணிட்டு பாருப்பா, இங்க போனீங்கன்னா இன்னும் முட்டுறியா முட்டுப்பார், ஆபத்து இருக்கு அப்படி பிடிச்சு கூட்டு வரதே பெரிய கிருபை. சரிங்களா? அப்படியே விட்டுறாம. சரிங்களா? தேவன் கையில அதான் சாத்தான் கிட்ட போய் அடி வாங்குறதை காட்டிலும் தேவன் கிட்ட அடி வாங்குறது நல்லது. ஏன்னா சாத்தான்ட்ட அடி வாங்கினா அவன்கிட்ட இரக்கம் இருக்காது இல்ல, அந்த அடி ஒண்ணு கொலை பண்ற மாதிரி இருக்கும். தேவன்கிட்ட அடி வாங்கினா அடியில என்ன இருக்கும்? இறக்கம் இருக்கும், திருந்து அப்படிங்கிற ஒரு சவுண்டு கேட்கும். அப்படிதானே? சரிங்களா? அந்த மாதிரி அந்த பக்கத்துல போய் கொண்டு போய் விடுறது. சரிங்களா? சோ ஓகே, எக்ஸாம்பிள் தான் சொன்னீங்க. பட் ஓப்பனா எப்படி அவகிட்ட சொல்றது? அது கேஸ் டு கேஸ் நீங்க தான் முடிவு பண்ணணும். ஆளுக்கு தகுந்தாற் போல, அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்தாப்புல ஏதாவது ஒரு சம்பவம் வந்துச்சுன்னா அந்த சம்பவத்துல நீங்க யோசிக்கணும். அவர் மேல உங்களுக்கு அனுபவம் அக்கறை இருக்கு. என் மேல ஒரு தப்பு இருக்கு, எனக்கே தெரியல, நான் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்கேன் இல்லைங்களா? தப்பா ஏதோ பண்ணிட்டு இருக்கேன், எனக்கே தெரியல, நான் ஏதோ ஒரு பெருமை இல்லைன்னு நான் சொல்றேன். எனக்குள்ள பெருமை இல்லை, நான் வந்து தாழ்மையா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனா எனக்குள்ள பெருமை இருக்குது. கரெக்டுங்களா? இதை நீங்க எப்படி என்ன காப்பாத்துவீங்க? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என் மேல அன்பு வேணும். எந்த விஷயத்துல நான் அப்படி நடந்துக்கிட்டேங்கிறது உங்களுக்கு தெரியணும். அப்ப அந்த விஷயத்த சொல்றதுக்கு உங்களுக்கு திறமை வேணும். எப்படி சொன்னா நான் கேட்டுக்குவேன் அப்படிங்கறது நீங்க சொல்லணும். அப்ப என்ன காப்பாத்திக்கிறதுக்கு நீங்க ரொம்ப முயற்சி எடுக்கிறீங்க, அன்பா இருக்கீங்க அப்படிங்கிறது அங்க வரும். புரியுதுங்களா? டைரக்டா வந்து நீங்க அப்படி சொன்னீங்கன்னா நான் ஒருவேளை ரொம்ப பெருமையா தான் இவர் நம்மள வந்து சொல்றாரு, இவருக்கு என்ன தெரியும், பைபிளை பத்தி தெரியுமா, பத்தி தெரியுமா அப்படி சொன்னேன்னு வச்சுக்கோங்க, அங்க
பிளவுதான் உண்டாயிருக்கு. புரிஞ்சுங்களா? ஸோ அந்த ஒரு தாளந்த பயன்படுத்த நாத்தான் வந்து ஒரு சாதாரண ஆளு, சாதாரண ஒருத்தர். இவர் ராஜா தாவீது. அந்த தாவீதை காப்பாத்தணுங்கிற ஒரு அன்பு நாத்தானுகிட்ட இல்லை அப்படின்னா தாவீதுங்கிற ஒரு பேர் பைபிள்ல இருந்திருக்காது. கரெக்டா இல்லைங்களா? ஸோ அந்த போல அந்த அப்ரோச், அந்த நாத்தானுடைய ஸ்டோரி படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அது அன்புலதான் வரும். சரி, நெக்ஸ்ட். Holy Spirit is equal. Okay. It works based on the balance. அது ஜாஸ்தி பண்ணிக்கிறது நமக்கு என்ன சொல்ல வராங்க? இல்ல பிரதர், இப்போ ஹோலி ஸ்பிரிட் ஈக்குவல் அப்படி சொல்றாரு பிரதர். ஒரு 2 கொஸ்டின்ஸ் இருக்கு இதுக்கு கண்டினியூஸா. ஒரு கொஸ்டின் வந்து நம்ம ஆரோனுக்கு அனாயிண்ட் பண்ணும்போது ஹெட்ல இருந்து டோ வரைக்கும் போடும்போது they are saying that head is a Jesus as a representative. அவங்க ஹோலி ஸ்பிரிட் நிறைய இருக்கும், ஆயில் கம்ப்ளீட் வரும். அங்கேருந்து எவ்ரி பார்ட் போகும்போது கொஞ்சம் கொஞ்சமா வரும், கொஞ்சம் கொஞ்சமா போகுது. கம்ப்ளீட் ஆஸ் அ ஹெட் இட் வில் நாட் கோ. டோக்கு வந்து வரும்போது அனாயிண்ட் ஆகும் கண்டிப்பா, பட் பர்சன் ஆர்கன் டு ஆர்கன் இட் வில் பி டிஃபர். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் வந்து இஃப் இட் இஸ் இந்த கண்டிஷன், ஆரோனுக்கு அனாயிண்ட் பண்ணது ஒன் டைம் தான். they are not oftenly anointed. எப்பவுமே ஒன் டைம் அனாயிண்டட்னா till the death he done his work. He is not asking every time to anoint. First point. Second thing for us, if we are saying Holy Spirit, nama as sister said, we are having different, and every time we have to ask. It will be reducing its power, like whatever the sin we are doing. அப்படி how it can be, அது ஒரு இன்னொரு question brother. ஆக்சுவலி ஹோலி ஸ்பிரிட் வந்து அந்த எப்படின்னா ஜீசஸ்க்கு வந்து ஹோலி ஸ்பிரிட் இருந்துச்சா இல்லையா? பேப்டிசம் முன்னாடி இருந்தாதான் அவர் எதுவுமே பேச முடியும். கொஸ்டின் இதுல கேட்கிறாருனால கரெக்டுங்களா? இருந்துச்சு, ஹோலி ஸ்பிரிட் கொடுக்கப்பட்டுருச்சு. கரெக்டுங்களா? அப்புறமேட்டு ஞானஸ்தானம் எடுக்கிறப்ப அவருக்கு புறா போல வந்து இறங்கினது. கரெக்டுங்களா? அது எது? தூது சொல்லணும், சமாதானம் விஷயங்களை பேசணும் இல்லைங்களா? சமாதானம், அவருக்கு ஒரு ட்ரையலுக்குள்ள போக போறாரு. அந்த மாதிரி விஷயத்த நம்ம இப்படி பார்க்கணும். கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் அப்போஸ்டல்ஸ் எடுத்துக்கலாம். அப்போஸ்டல்ஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் பேப்டிசம் எடுத்திருப்பாங்களா? அப்போஸ்டல்ஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் கிட்ட பேப்டிசம் எடுத்திருப்பாங்க தானே? ஏன்னா தண்ணீரை விளக்கலாமா அப்படின்னு இவங்க வந்து என்ஷூர் பண்றப்போ அவங்களும் பேப்டிசம் எடுக்கிறாங்க. அப்ப எல்லாருக்கும் ஹோலி ஸ்பிரிட் கொடுக்கப்படுதா என்ன? கொடுக்கப்படுது. கரெக்டுங்களா? சோ ஹோலி ஸ்பிரிட் வந்து காமனா இருக்கும், பட் ஆளுக்கு தகுந்தாப்புல அது வேலை கிரியை செய்யும். இப்போ இது நம்ம ஹோலி ஸ்பிரிட் பாடம் பாக்குறப்ப என்ன பாக்குறோம்?
ஹோலி ஸ்பிரிட் லெசன்ல என்ன பாக்குறோம்? பெசலேலுக்கு வந்து ஞானமா வந்து இறங்குனது, சிம்சோனுக்கு வந்து பிசிக்கல் பவரா வந்து இறங்குனுச்சு. இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை வந்து இறங்குனுச்சு. பட் ஒரு பர்டிகுலர் மொமெண்ட்ல ஒரு பர்டிகுலர் விஷயம் சபை வாய்ப்பு ஓப்பன் ஆயிடுச்சுங்கிறது தான் இங்க சொன்னிச்சு. ஹோலி ஸ்பிரிட் வந்து சபை வாய்ப்பு இது வந்து உங்களுக்குலாம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி ஹோலி ஸ்பிரிட் வந்து இறங்கு. ஸோ ஹோலி ஸ்பிரிட் வந்து காமன் அப்படின்னு சொல்றப்ப இட் வேரிஸ். அதாவது என்னன்னா 11ஆம் மணி வேலைக்கு வந்தவங்களுக்கும் ஒரே காசு, முதல் வேலையில வந்தவங்களுக்கும் ஒரே காசு. ஸோ எல்லாருக்கும் காமனா ஒண்ணு இருக்குது, சர்வன்ஷிப் சொல்லாமா, அதற்குரிய ஹோலி ஸ்பிரிட் சொல்லலாமா, அங்கீகாரம். ஹோலி ஸ்பிரிட்னா என்ன? முத்திரை தானே ஹோலி ஸ்பிரிட், சீல் தானே, முத்திரித்திருக்கிறார். வசனம் என்ன வந்திருக்கு? பரிசுத்த ஆவியினாலே முத்திரித்திருக்கிறார் அப்படின்னா சீல், ஒரு அக்ரிமெண்ட், அங்கீகாரம். அந்த அங்கீகாரம் எல்லாருக்குமே கொடுத்தாச்சு. பட் அதனுடைய பவர் வேலை செய்யறது ஆளுக்கு தகுந்தாப்புல நீங்க வேலை செய்யும். என்ன தேவை வருது அப்படின்னு. இப்போ சிஸ்டர் ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்காங்க. அதுல அபிஷேகம் பண்றப்போ தலைக்கு அதிகமா அந்த வெண்ணெய் போறது, அதுக்கப்புறம் கீழே வருது அப்படின்னா கண்டிப்பா கரெக்ட் தான். நம்ம தலை யார் இருக்கிறாங்கன்னா நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஸோ அவங்க பரிசுத்தாவி அதிகமா கொடுக்கப்பட்டுச்சான்னா ஆமா. பட் அது பரிசுத்தாவி எல்லாருக்கும் இருக்குது, ஆனா தலைக்கு வந்து அதிகமா இருக்குது. எப்படின்னா அவங்க பரிபூர்ண மனுஷன். ஸோ அப்படின்னா அந்த கிராஸ்பிங் வந்து பரிசுத்தாவி அளவில்லாம அவங்களுக்குள்ள வேலை செஞ்சுது. அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் அபூர்ண மனுஷர்கள். ஸோ அதனால அவங்களுக்கு ஏத்த மாதிரியான பரிசுத்தாவி தான் அவங்க கிராஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம பார்த்த ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மைண்ட் கெப்பாசிட்டி வந்து எல்லாருக்கும் ஒண்ணுதான், ஆனா அது யூட்டிலைசேஷன் பண்றது வந்து விவிதமா இருக்குது. அதுல நியூட்டன் தான் அதிகமா யூஸ் பண்ற மாதிரி நம்ம சொல்லலாம். சோ அந்த ரீசன்னால நம்ம கடைசியா வரப்போ நம்ம வந்து இப்போ பாவம் வந்து ரொம்ப அதிகமா நமக்கு இந்த காலத்துல வந்து உச்சகட்டமா இருக்கு. சோ இப்போ நமக்கு வந்து அந்த கிராஸ்பிங் பை பிராக்டிஸ் நம்ம பண்றது வந்து கம்மியா இருக்கிறதுனாலதான் அந்த பரிசுத்தாவி நமக்குள்ள குறைவா இருக்கிறது நம்ம பாக்குறோம். ஆனா அந்த பரிசுத்தாவினால பிரதர் சொன்ன மாதிரி காலிங் வந்து ஒண்ணுதான். சோ அந்த காலிங் ஒண்ணுதான், தேவனோட குமாரலா என்ன பண்றது ஒண்ணுதான், நமக்கு கொடுக்குற ஜபம் ஒண்ணுதான். என்ன அந்த பிரதர் தான் கூப்பிட்டா தேவன் ஜபம் பதில் கேட்பாங்களா அப்படின்னா கேள்வி இல்ல. இந்த கோவனன்ட்டுக்குள்ள வந்த புது சுஷ்டிகள் அப்படி எண்ணப்பட்ட எல்லாரும் கூப்பிட்டா கண்டிப்பா தேவன் தயாரா இருக்கிறாங்க. அவங்களோட செவி காதல் வந்து ரொம்ப ஆர்வமா ரெடியா இருக்கிறாங்க. இப்ப அதுல வந்து ஹெட்டு கூப்பிட்டாதா இல்ல கடைசி பாதங்களும் கூப்பிட்டா அந்த வேரியேஷன் நமக்கு இல்லை. அதுதான் வந்து நம்ம பார்த்தா தலாந்துக்கு வேற என்ன ராத்தல்ல இது எல்லாருக்கும் ஒண்ணுதான், எல்லாருக்கும் சமமா கொடுக்கப்பட்டது அந்த அதிகாரங்கள். ஆனா தலாந்து வந்து நமக்கு வேறு வேறு, ஏன்னா அவங்களுக்கு ஏத்த மாதிரியான அவங்க செய்யறது ஏதோ நமக்கு இருக்குது. ரெண்டாவது வந்து சிஸ்டர் சொல்லியிருக்காங்க அந்த பரிசுத்தாவி அனாயிண்டிங் ஒண்ணுதான். ஆனா அங்க பார்த்தா விவிதமான அனாயிண்ட் லைக் டிஃப்ரெண்ட் டைம்ஸ் வந்து அனாயிண்டிங் கிடையாது. அதுதான் நம்ம பாக்குறோம். நம்ம ஒன்ஸ் இந்த கோவனன்ட் செஞ்சுட்டோம் அப்படின்னா அதுதான் நமக்கு அனாயிண்டிங். அதுக்கப்புறம் நம்ம வந்து ரீஃபில்லிங் தான் நம்ம பண்றோம் பை பிராக்டிஸ். ஏன்னா நம்ம செய்யற தவறுகள் நமக்கு கீழ்ப்படியாம நமக்கு இந்த பாவத்தினால் மாம்ச பலகீனத்தினால் நம்ம செய்யற குறைவைகள்னால நம்ம அந்த பரிசுத்த ஆவி வந்து அந்த பாவத்துக்கு தூரமா போயிட்டே இருக்கும். அது வந்து நம்ம பை பிராக்டிஸ் நம்ம உணர்ந்து திருப்பி நம்ம தேவன் கிட்ட வந்து நீங்க கொடுத்த பரிசுத்தாவி திருப்பி எனக்கும் ரீஃபில் பண்ணிட்டே வாங்க அப்படிதான் நம்ம கேட்கறது மாதிரி என்னோட பதிலா இருக்கு. ஒரு ரீபிரிண்ட் ஞாபகம் வந்துச்சு பிரதர். அது 21 27 பிரதர் ஹூ ரேஸ் அ டெட் அப்படி பிரதர் எழுதிட்டார் பிரதர். வாட் ஹி ஹஸ் கிவன்னா பிதா வந்து ஜீசஸ்க்கு அனுப்பிட்டாரு. எதுக்கு அனுப்பிட்டாருன்னா டு சே த ட்ரூத். அதுதான் ஹார்வெஸ்ட் அப்படி சொல்றாரு. அந்த ஜீசஸ் ஆஃப்டர் த ஜீசஸ் இட் வாஸ் கிவன் டு தி சர்ச் மெம்பர்ஸ் டு டூ த ஹார்வெஸ்ட். தட்ஸ் அ காஸ்பல் ஏஜ் அப்படி சொல்றோம் நம்ம. இப்ப அந்த பரிசுத்தாத்மா கொடுக்கும்போது ஐ எம் ஹாப்பி டு கிவ் மை சார்ஜ் டு தி சன்.
அப்படி பிரதர் எழுதுறார் பிரதர். எப்படின்னா ஹார்வெஸ்ட் பண்றதுக்கு நான் அத்தாரிட்டி கொடுத்துட்டேன், என்னோட பையனுக்கு கொடுத்துட்டேன். அதனால அளவு இல்லாம பிகாஸ் ஹி இஸ் அ பர்ஃபெக்ட் ஆஸ் பிரதர் செட் பர்ஃபெக்ட் இருந்தாலும் he got that holy spirit completely. இப்ப நம்ம இருக்கிறது we are when he was said last word crucify பண்ணும்போது I finished அப்படின்னா ஜூஸ்க்கு gospel completed, for us started overlapping. இப்ப பண்ணும்போது நமக்கு அது அனாயிண்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா மீனிங் உங்களுக்கு மாதிரி நான் ஹார்வெஸ்ட் பண்ண மாட்டேன், நான் இன்னா மாதிரி she will not do. Our talents are different, our harvest is different. Holy Spirit when you are making using it, that will be different. அது எனக்கு அந்த ரீபிரிண்ட் கம்பைன் பண்ணும்போது புரிஞ்ச பாயிண்ட் பிரதர். சிஸ்டர் ஜீசஸ் வந்து 30வது வயசுல வந்து ஞானஸ்தானம் எடுக்கிறாரு அப்படின்னும் போது இப்ப அவரு வந்து பரிசுத்த ஆவியினாலதான் அவர் வந்து பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அங்க வந்து தேவன் அங்கீகரிக்கிறாருன்னா புது சிருஷ்டின்றவங்க ஒரு வகுப்பாரு தொடங்குறதுக்காக அங்க வந்து ஒரு அங்கீகாரத்து கொடுக்கப்பட்டதா வந்து நான் ஃபீல் பண்றேன். புது சிருஷ்டி ஜீசஸ் தான் புது சிருஷ்டியின் தலையா இருக்கிறாருன்றதுக்கு அங்க ஒரு அங்கீகரிப்பு முதலாவது. ஆரோனுடைய விஷயம் கூட சொன்னாங்க இல்லையா, ஆரோன் வந்து ஒட்டுமொத்தமா இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்தும். சரிங்களா, தலை மட்டும் இயேசு. சரிங்களா, சரீரம் ஃபுல்லா கிறிஸ்து. யாரு சிம்பிள். சோ அந்த அபிஷேகம் ஃபுல் பாடிக்கும் இருக்கும். இது வந்து அதே மாதிரி அந்த பர்பஸ் இப்ப ஹோலி ஸ்பிரிட் வந்து ஓல்டு டெக்ஸ்ட்ல வந்து அவங்க கொடுத்த பர்பஸ் ஒருத்தருக்கும் ஒரு வேலையை செய்யறதுக்கு. இப்ப இதுக்கு ஒரு கொஸ்டின் வச்சோம். இப்ப வந்து இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்கும்போது அந்த ஒரு முதல் பலன் அந்த ஜீவனுக்கான முதல் பலன் ஆகிறதுக்கு அவர் அந்த பரிசுத்தாவி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் பேப்டிசம் எடுக்கும் போது நமக்கு என்னன்னா எடுக்கும் போதும் சரி அந்த சத்தியத்தை கேட்கும் போதும் நமக்கு அந்த பரிசுத்தாவி கிடைச்சிருது. பர்பஸ் என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் வச்சோம் அப்படின்னா உலகத்துக்கு இன்னொன்னு சொல்றோம், நம்ம அந்த கிறிஸ்துன்ற ஒரு இலக்க அடையணும், கோலை அடையிறதுக்கு தான் இது. இப்ப நமக்கு அந்த ஒரு பாட்டில்ல சொல்லுவாங்கல்ல தண்ணி மாதிரி ஒரு ஃபுல்லா ஹோலி ஸ்பிரிட் இருக்கு, அது காலி ஆச்சுன்னா பாதி தண்ணி ஆச்சுன்னா வேர்ல்ட்லி ஸ்பிரிட் உள்ள வந்துச்சுன்னா ஹோலி ஸ்பிரிட் போயிடும். அப்ப அது ஃபுல்லா இருந்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம கோலை அச்சீவ் பண்ண முடியும். ஒருத்தரையும் நம்ம ஒரு பாட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்ப அது பர்பஸ் என்னன்னா நம்ம அந்த கோலை ரீச் ஆகுறதுக்காக இந்த டைம் கொடுத்துருக்காங்க. work that we have now. அதனால one person is having different type of Holy Spirit. That I felt that reprint brother. அதுக்கப்புறம் அது வந்து ஷோல்டர் மேல் வந்து அங்க கால் வரைக்கும் அந்த ஆயில் வந்து குறைஞ்சிடும். அப்போ எல்லாருக்குமே ஹோலி ஸ்பிரிட் ஒண்ணுதான் என்று எப்படி சொல்ல முடியும் என்று சிஸ்டர் கேட்டாங்க. சரீரத்துக்கு ஏதுவாக நாங்க இங்க பார்க்கும்போது இங்க எந்த எண்ணெய், கோகோனட் ஆயில் இருக்கலாம், இந்த எண்ணெய் ஆலிவ் ஆயில் இருக்கலாம், நீங்க தலையில ஊற்றும் போது ஃபர்ஸ்ட் என்ன ஆகும் என்றால் நம்முடைய ஸ்கேல்ப், தலையில இருக்கிற ஸ்கேல்ப் வந்து அந்த ஆயில்ல இருக்கிற வைட்டமின்ஸ், ஜிங்க், மெக்னீசியம், மினரல்ஸை அது வந்து அப்சர்வ் பண்ணிடும். அப்சர்வ் பண்ணிட்டா உடனே ஸ்கேல்ப்புக்குள்ள என்ன இருக்கு, பிரெயின் இருக்கு, அந்த நியூட்ரியன்ஸ் உள்ள வந்துட்டா உடனே நம்முடைய ரத்தத்துக்கு வந்துடும். ஸோ அந்த ஹோலி ஸ்பிரிட்டுடைய எசன்ஸ் வந்து முழு சரீரத்துக்கு ஒரு செகண்ட்ல வந்துடும். ஸோ அந்த ஹோலி ஸ்பிரிட் அந்த ஆயில் வெளியே வருகிறது, அந்த எக்ஸஸ் தேவனுடைய கிருபை, அவ்வளவு எக்ஸஸா நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஸோ முழு சரீரத்துக்கு அந்த ரத்தத்துக்குள்ள வைட்டமின்ஸ் வந்துட்டான் என்றால் இந்த எண்ணெயுடைய ஹோலி ஸ்பிரிட் முழு சரீரத்துக்கு வந்துடும். அதனால்தான் எல்லாருக்குமே சேம் ஹோலி ஸ்பிரிட் என்று சொல்றோம். அதே போல அந்த ஆயில் ஊத்துறாங்க இல்லையா ஆரோனுக்கு, பாதம் வந்து ரீச் ஆகிற வரைக்கும் ஊத்திட்டே இருப்பாங்க.
பாதம் வந்து ரீச் ஆகணும் இல்லையா, அது வரைக்கும் ஊத்தப்படும். அப்ப அதான் சுவிசேஷ யுகம் முழுமைக்கு சபையினுடைய நிறைவேறுதல் வரைக்குமே நான் உங்களோட கூட இருக்கிறேன். ஹோலி ஸ்பிரிட் நமக்குள்ள இருக்கு. சாங் பாட்டு முடிச்சுட்டு நம்ம சாங் பாடிடலாமா?